தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. தேவனுடைய பிரதான கிருபையினாலும் அளவற்ற இரக்கத்தினாலும் அருமை ஆண்டவர் நம்மை மட்டுமாக பாதுகாத்து இந்த பரிசுத்த நாளிலே தேவனுடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து தேவாதி தேவனுக்கு ஆராதனை எடுக்க அருமை ஆண்டவர் இரக்கம் செய்தபடியால் நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. परमेश्वर की बड़ी दया और अनुग्रह के कारण हम पिछले हफ्ते भर संभाले गए और परमेश्वर के अनुग्रह से आज के दिन आराधना करने के लिए परमेश्वर की उपस्थिति में आए हुए हैं. கடந்த 14 நாட்கள் உள்ள டிராவலிலே தேவனுடைய கரம் கூட இருந்து ஆவியானவர் எல்லாவற்றிலும் நன்மைகளை செய்து சோத்தோடும் பலத்தோடும் மறுபடியும் மும்பை வந்து சேர ஆண்டவர் இரக்கம் செய்தபடியால் நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். पिछले 14 दिन की यात्रा में प्रभु मेरे संग था और उस यात्रा में आने जाने में प्रभु मेरे संग था और सेवकाई में मेरे साथ था. उस सारे बातों के लिए मैं प्रभु को धन्यवाद देता हूं. அவரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. जो उन पर भरोसा रखते हैं वो कभी लज्जित नहीं होते. அவர்களை அவர் அறிந்திருக்கிறார், वो उनको जानते हैं, அதற்கான நன்மைகள் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். उसके भलाई को प्रभु करते जा रहे हैं. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. இப்பொழுது ஏசாயா 46 அதிகாரம் 3-4 வசனங்களை ஒருவர் எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். अब यशाया की पुस्तक 46वां अध्याय उसकी 3 और 4 वचन को कोई उठकर ऊंची स्वर से पढ़ सकते हैं. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. 40 ஏசாயா 46 அதிகாரம் 3-4 வசனங்கள். यशाया की पुस्तक 46वां अध्याय 3 और 4 कलम. யாக்கோபின் சந்ததியாரே, हे याकूब के घराने, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, हे इस्राएल के घराने के सब बचे हुए लोगों, எனக்கு செவி கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். मेरी ओर कान लगाकर सुनो करके यहोवा कहते हैं. தேவனுடைய ஜனங்களாய் காணப்படுகிற நாம் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு சரியாக செவி கொடுத்து சேர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். परमेश्वर के लोगों, हम परमेश्वर की आवाज को ठीक से सुनकर उनकी बातों को गहराई से ध्यान देना चाहिए. நீங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் जब को तुम तुम्हारी उत्पत्ति से उठाए रहे हो, உங்களை நான் ஏந்தினேன். मैं तुम्हें जन्म से लेके फिरता आया. தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் और माँ के कोख में उत्पत्ति होने से पहले உங்களை நான் தாங்கினேன். मैं तुम्हें फिरता आया. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். तुम्हारे बुढ़ापे में भी वैसे ही बना रहूंगा. நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். और तुम्हारे बाल पकने के समय तक मैं तुम्हें उठाए रहूंगा. நான் அப்படி செய்து வந்தேன். मैंने तुम्हें बनाया இனிமேலும் நான் ஏந்துவேன். और फिर भी तुम्हें फिरता रहूंगा. நான் சுமப்பேன், मैं तुम्हें उठाए रहूंगा தப்புவிப்பேன் என்று இங்கே எழுதப்பட்டுள்ளது. और छुड़ाता भी रहूंगा करके यहाँ पर लिखा हुआ है. ஹalleluya, हालेलुया. தேவனுடைய ஜனங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டும். परमेश्वर के लोगों बहुत तेज से सावधान से ध्यान दे. தேவனுடைய வசனமே நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. परमेश्वर की वचन ही हमें आशीष लेकर आती எல்லா है. தடைகளையும் அப்புறப்படுத்தி போட்டு வெற்றியை நமக்கு கட்டளையிடுகிறதா இருக்கிறது. सभी रुकावटों को हटाकर हमें जीत ये वचन देती है. அவ கர்த்தருடைய வசனத்தை கவனமாக கேட்டு परमेश्वर की वचन को गौर से सुनकर இருதயமாகிய பலகைகளை எழுதி வைத்துக் கொண்டு जो हमारे हृदय के प्रतिफल में लिखकर இரவும் பகலும் எவ்வேளையும் அதையில் நாம் தியானிக்கின்ற பொழுது दिन और रात उसे हम स्मरण करते समय நமக்கு அது பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. वो हमारे लिए बहुताई के आशीर्वाद को लेकर आती நம்முடைய है. நீதியின் பாதையிலே நடத்துகிறது. धर्मी की रास्ता पर चलाती है. தேவனை அறிகிற அறிவிலே நம்மை உயர்த்துகிறது. परमेश्वर की ज्ञान में बढ़ाती है. நாம் மாத்திரமல்ல அநேகரை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வருகிற ஞானத்தை நமக்கு அது தருகிறது. केवल हम नहीं, उद्धार में और कई सारे लोगों को हम लेकर भी आ सकते हैं. நம்முடைய வாழ்க்கையில சகல தடைகளையும் உடைத்து போட்டு நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறது. हमारी जिंदगी की सारे रुकावटों को हटाकर जीत देती है. கர்த்தர் நமக்கு மிகவும் அருமையாக இங்கே சொல்லி வைத்திருக்கிறார். प्रभु यहाँ पर स्पष्ट रूप से बताया है. தேவனுடைய ஜனங்களை நம்மை குறித்து தான் அவர் சொல்லுகிறார். परमेश्वर के लोगों, हमारे बारे में प्रभु ने लिखा எனக்கு है, நீங்கள் செவி கொடுங்கள், मेरे और कान लगाओ, என்னுடைய வார்த்தையை நீங்கள் கவனமாக கேட்டு இருதயத்திலே பதித்துக் கொள்ளுங்கள். मेरे वचन को ठीक से सुनकर अपने हृदय में उसे स्मरण कर लो. அது ஜீவனுள்ள தேவனுடைய வசனமாக இருக்கிறது. वो जीवित परमेश्वर की वचन है. அதற்கு ஜீவனும் வல்லமையும் உண்டு. उस वचन को जीवन है और सामर्थ्य அது है. நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்துகிறதா இருக்கிறது. हमारे जीवन को आशीष कर ऊंचा करती है. மிகவும் கவனமாக கேட்டு இருதயத்திலே நாம் பதித்துக் கொள்ள வேண்டும். सावधान से सुनकर हमारे
हृदय में उसे स्पष्ट करना நாம் है। எல்லோரும் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் हम सब माता की कोख में उत्पत्ति होने के पहले நம்மை நம்முடைய தேவனாய கர்த்தர் தாங்கினார் என்று எழுதப்பட்டுள்ளது. तब से लेकर हमारा प्रभु ने हमें उठाया, நம்மை ஏந்தி நம்மை பாதுகாத்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. हमें उठाया और हमें फिरता रहा। எப்பொழுது நாம் கர்ப்பத்தில் உருவானமோ जब हम गर्भ में उत्पत्ति हुए அது முதல் அவர் நம்மை தாங்கிக் கொண்டே இருந்தாராம். तब से लेकर प्रभु ने हमें संभालता எவ்வளவு रहा। அருமையான தேவன் பாருங்க. कितना अच्छा प्रभु है देखो। என்று நாம் உற்பத்தி ஆனோமோ जब हम उत्पत्ति हुए ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் நம்மை தாங்கிக் கொண்டே இருக்கிறார். प्रति क्षण परमेश्वर हमें संभालता रहा। இப்பொழுது நாம் பிறந்திருக்கிறோம், अभी हम जन्म लिए हैं, இப்பொழுது அவர் நம்மை தாங்கிக் கொண்டே இருக்கிறார். अभी भी वो परमेश्वर संभालता அவர் है। இன்னும் தாங்குவேன் என்று சொல்லுகிறார், आगे भी प्रभु संभालेंगे करके இன்னும் कहते हैं। ஏந்துவேன் என்று சொல்லுகிறார், और भी तुम्हें उठाऊंगा करके இன்னும் कहता है, சுமப்பேன் என்று சொல்லுகிறார். और भी तुम्हारा बोझ उठाऊंगा। ஹalleluya! हालेलुया। இதை விட ஒரு பெரிய காரியம் நமக்கு தேவையில்லை. इससे बड़ी बात हमारे लिए जरूरत नहीं है। சர்வ உலகத்தையும் படைத்த ஆண்டவர், सर्व दुनिया को बनाने சர்வ वाला प्रभु, வல்லமை உள்ள ஆண்டவர், सर्व सामर्थी प्रभु, சகலத்தையும் அறிந்த ஆண்டவர், सब कुछ जाना हुआ प्रभु, நம்முடைய சிந்தையை அறிந்த ஆண்டவர், हमारा सोच को जाना हुआ என்ன प्रभु, சிந்திக்க போகிறோம் என்பதை அறிந்த ஆண்டவர், क्या सोचने वाले हैं वो भी जाना हुआ எதை परमेश्वर, பேச போகிறோம் என்பதை அறிந்த ஆண்டவர், हम क्या बोलने वाले वो भी जानने वाला எதை प्रभु, செய்ய போகிறோம் என்பதை அறிந்த ஆண்டவர். क्या करने वाले हैं वो भी जाना हुआ प्रभु। அவர் சொல்லுகிறார், वो प्रभु कहता உங்கள் है முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். तुम्हारे बुढ़ापे तक मैं वैसे करूंगा, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை ஏந்துவேன், உங்களை சுமப்பேன். तुम्हारे बुढ़ापे तक तुम्हें उठाऊंगा, तुम्हें फिरता रहूंगा, நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், तुम्हारे बाल पकने तक मैं तुम्हें संभालूंगा, நான் उங்களோடு கூடவே இருப்பேன், मैं तुम्हारे संग रहूंगा, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, मैं तुझे नहीं छोड़ूंगा, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வேத வசனத்தின்படி तुम्हें नहीं त्यागूंगा। उस वचन के अनुसार நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எப்போது நம்மோட கூட இருக்கிறார். हमारी जिंदगी में प्रभु हमेशा हमारे இதை साथ நாம் है। நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். इसे हम ठीक से जानना चाहिए। வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள், சோதனைகள், வேதனைகள் வரலாம். दुनिया में और अपनी जिंदगी में समस्या आ सकती है, என்ன வந்தால் நம்முடைய தேவன் என்ன சொல்லும்? நான் உங்களோடு கூட இருக்கிறேன், चाहे कुछ भी हो जाए। अपना प्रभु क्या कहता है कि मैं तुम्हारे साथ நான் हूं, உங்களை ஏந்துகிறேன், मैं तुम्हें संभालता हूँ, நான் उங்களை मैं சுமக்கிறேன், तुम्हें बोझ उठाता நான் हूँ, உங்களை தாங்குகிறேன். मैं तुम्हें फिरता रहता हूँ। நான் அப்படி செய்து வந்தேன். मैं वैसा करता आया, இவ்வளவு நாள் நமக்கு அப்படி செய்து வந்திருக்கிறார். इतना दिन प्रभु ने वैसा किया, இனிமேலும் நான் உங்களை ஏந்துவேன். आगे भी मैं तुम्हें ऐसे संभालूंगा। இன்னும் உங்களுக்கு எத்தனை நாட்கள் நீ ஜீவிக்கிறீர்களோ जब तक तुम हमारे जिंदगी के நான் समय உங்களை तक ஏந்துவேன், मैं तुम्हें संभालूंगा, உங்களை சுமப்பேன், मैं तुम्हें उठाऊंगा, உங்களை ஆதரிப்பேன், तुम्हें चरवाई करूंगा, உங்களை நேசிப்பேன், तुम्हें प्रेम करूंगा, உங்களுடைய தேவைகளை சந்திப்பேன், तुम्हारी जरूरतों को पूरा உங்களை करूंगा, ஆசீர்வதித்து உயர்த்துவேன், तुम्हें आशीष करके ऊंचा करूंगा। உங்களை சுமப்பேன், தப்புவிப்பேன் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ऐसे बातों को प्रभु ने कहा है। அருமையான தேவன் प्रभु जो अच्छा है, நம்ம மீது எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறார். हम पर कितना वो प्रेम रखा है। தாயோ தகப்பனோ, माता या पिता, மாமாவோ மாமியோ, चाहे मामा हो या मामी हो, அண்ணனோ தம்பியோ, भाई हो बहन हो, அக்காலோ தங்கையோ, भले बहन हो या अपनी छोटी बहन हो, உறவினர்களோ, चाहे रिश्तेदार हो, யாரும் எப்படி இருந்து விடலாம். चाहे कोई भी कैसा भी रह सकते ஆனால் हैं, நம்மை தெரிந்து கொண்ட தேவன், लेकिन हमें चुना हुआ प्रभु, நம்மை ரட்சித்த தேவன், हमें उद्धार किया हुआ प्रभु, நம்மை இந்த உலகத்திலே பிறப்பித்த தேவன், हमें इस दुनिया में जन्मा किया हुआ प्रभु, பாவங்களிலிருந்து மீட்டெடுத்த தேவன், पापों से छुटकारा दिया हुआ प्रभु, அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றியிருக்கிற தேவன், उनके संतान बनाया हुआ प्रभु, நம்முடைய காரியங்களை குறித்து நம்மை காட்டிலும் அதிகமாக கவனம் உள்ளவராய் இருக்கிறார். हमारे कार्य में हमसे ज्यादा प्रभु गौर करते हैं। நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், हमें बुलाया हुआ परमेश्वर सच्चा அவர் है, அப்படியே செய்வார் என்று எழுதப்பட்டுள்ளது. वो वैसे ही करेगा करके लिखा हुआ அவர் है। நம்மை பாதுகாப்பார், वो हमें संभालेंगे, அவர் நம்மை நடத்துவார், वो हमें अगुवाई அவர் करेंगे, நம்மை போதிப்பார், वो हमें शिक्षा देंगे, அவர் நம்மோடு கூட எப்போதும் இடைப்பட்டு கொண்டே இருப்பார். सदैव हमारे साथ बातचीत करते रहेंगे। ஆனபடிதான் என் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. इसलिए मेरे वचन की ओर तुम कान लगाओ करके கர்த்தருடைய कहा है। வசனம் நம்முடைய இருதயத்திலே இருக்குமானால் प्रभु की वचन हमारे हृदय में यदि रहे எந்த சூழ்நிலை வந்தாலும் कौन से भी परिस्थिति में தேவன் இதில் ஒரு நன்மையை செய்ய போகிறார். उसमें भी प्रभु भलाई करता है। ரோமர் 8:28 வசனத்திலே சொல்லி இருக்கிறது போல, जैसे रोमियो 8:28 वचन पर लिखा हुआ है, அன்றைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், उनके योजना से जो भी बुलाए गए, எப்படி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், उनकी योजना के अनुसार बुलाए गए। எத்தனை ஜனங்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். संसार में कई सारे लोग हैं। ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். प्रभु की योजना के अनुसार हम बुलाए गए இப்படி हैं। அழைக்கப்பட்டவர்களாய் ऐसे बुलाए हुए हम, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, और परमेश्वर के ऊपर जो प्रेम करते हैं, தேவனிடத்தில் யார் அன்பு கூறுகிறார்களோ, परमेश्वर के ऊपर जो प्रेम करते हैं, தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது जब हम कहते हैं कि परमेश्वर के ऊपर प्रेम அவருடைய करना, வசனத்தை யார் கேட்கிறார்களோ, उनके वचन को जो सुनता है, அவருடைய வார்த்தை யார் கைக்கொண்டு நடக்கிறார்களோ, उनके वचनों को जो
पालन करते हैं அவர்களுக்கு उनको அவர் வாழ்க்கை நடக்க எல்லாமே நன்மைக்கு ஏதுவா நடக்கிறது என்று எழுதப்பட்டுள்ளது. उनके जिंदगी में सारे बातों भलाई की ओर होती है, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது. सारे बातें भलाई की ओर वो होती है। நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். अच्छे से समझ लेना, அவருடைய தீர்மானத்தில் அழைக்கப்பட்டவர்களாய் उनकी योजना के अनुसार जो தேவனிடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு जो भी परमेश्वर के ऊपर प्रेम करते நாம் हैं, அழைக்கப்பட்டிருக்கிறோம். हम बुलाए तो गए। அவரிடத்தில் அன்பு கூறுறது என்றால் उनके ऊपर प्रेम करना मतलब அவர் என்ன நமக்கு சொல்லுகிறாரோ जो भी प्रभु बुलाते हैं அதை நாம் செய்ய வேண்டும். उसे हम करना है। பெற்றோரை நாம் பிள்ளைகளை எவ்வளவு கண்டிப்போடு கூட வளர்க்கிறோம், माता पिता अपने बच्चे को कितने ध्यान से सावधान से पालन करते हैं, எவ்வளவு கவனமாக வளர்க்கிறோம். कितने गौर से करते हैं। இந்த தவறை செய்து விடாதே, ये गलती मत करना, இந்த பொய்யை சொல்லி விடாதே, ये झूठ मत बोलना, நீ நல்ல பையனாக இருக்க வேண்டும், तू अच्छा नागरिक रहना, நன்றாக பக்தியில் இருக்க வேண்டும், भक्ति में आगे बढ़ना, ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், प्रभु को समझ लेना, தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும், प्रभु का प्रिय रहना, மக்கள் மத்தியிலே நீ ஒரு நல்லவனா வாழ வேண்டும். लोगों के बीच में अच्छा गवाही लेना। எவ்வளவு கவனமா இருக்கிறோம். कितना हम सावधान रहते हैं। கருவிலே உருவாக்கின தேவன், और हमारे कोख में उत्पन्न किया हुआ இந்த प्रभु, உலகத்தில் நம்மை ரட்சித்த தேவன், इस दुनिया में हमें उद्धार किया हुआ प्रभु, நாமும் எப்படி ஜீவிக்க வேண்டும், हम भी कैसा दुनिया में जीना எப்படி चाहिए, இருக்க கூடாது, कैसे नहीं रहना चाहिए, எப்படி இருக்க வேண்டும், कैसे रहना चाहिए, எப்படி சிந்திக்க கூடாது, कैसे सोचना नहीं எப்படி चाहिए, சிந்திக்க வேண்டும், कैसे सोचना चाहिए, எப்படி பேசக்கூடாது, कैसे बातचीत नहीं எப்படி करना है, பேச வேண்டும், कैसे बातचीत करना है, எல்லாம் நமக்கு இந்த வேதத்திலே எழுதி கொடுத்திருக்கிறார். सारे बातें पवित्र शास्त्र पर लिखा हुआ है। நாம் தான் தவறி விடுகிறோம். हम गलत करते हैं, ஆனா கர்த்தருடைய வார்த்தை எப்போதும் உண்மையாகவே இருக்கிறது. लेकिन प्रभु की वचन सदैव सत्य இந்த है। வார்த்தையின்படி நடக்கின்ற பொழுது इस वचन के अनुसार चलने वाले அவர் எழுதி வைத்திருக்கிற வாக்குத்தத்தமான அத்தனை ஆசீர்வாதங்கள் நம் மீது வருகிறதாய் இருக்கிறது. लिखा हुआ सारा आशीर्वाद हमारे ऊपर वो आती है। ஆனால் எனக்கு செவி கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். इसलिए प्रभु कहते हैं मुझे कान लगाओ, அவருடைய வார்த்தையில நாம் கேட்டு நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். उनके वचनों को हम सुनकर हम चलना चाहिए। உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். और व्यवस्था वर्ण की पुस्तक 6वां अध्याय 7वां वचन, நம்மை தேவனாக்கியத்தில் எப்படி அழைத்திருக்கிறார், प्रभु ने हमें कैसा बुलाया है, நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம், प्रभु की उपस्थिति में हम कैसे हैं, நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். इसे हम ठीक से समझ लेना है। வாசிக்கலாம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர், तेरा परमेश्वर यहोवा, அந்த கர்த்தருக்கு நீ பரிசுத்த ஜனம். उस परमेश्वर के लिए तू एक पवित्र जाति। அப்ப நம்ம எல்லாரும் யாரும் ஆண்டவருக்கு हम सब प्रभु के लिए क्या है, யார் நாம்? பரிசுத்த ஜனம். பரிசுத்த ஜனம். एक पवित्र प्रजा है। ஏன்னா அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல क्योंकि हमारा प्रभु पवित्र है, इसलिए நாமும் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். हम भी हमारे चाल चलन सारे बातों में पवित्र रहना है। ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாக நாம் ஜீவிக்க வேண்டும். जैसे प्रभु चाहता है वैसे जिंदगी बिताना है। அவர்கள் பார்க்கவில்லை இவர்கள் பார்க்கல என்று மனம் போல நடக்க கூடாது. उसके लिए जीना, वो देख रहा है, मुझे उसके लिए नहीं जीना है। தேவனாய கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். प्रभु परमेश्वर देख रहा है, அவருடைய வார்த்தையின்படி நாம் ஜீவிக்க வேண்டும். उनके वचन के अनुसार जिंदगी बिताना நம்ம है। எல்லோருக்கும் நன்மைகள் அதிகமாக வேண்டும். हम सबको भलाई तो बहुताई से चाहिए। எல்லாம் விரும்புறோமா இல்லையா? सब लोग तो चाहते हैं நல்ல வேலை வேண்டும், अच्छा हमारे लिए काम चाहिए, நல்ல சம்பளங்கள் வேண்டும், अच्छा हमारे लिए तनख्वाह चाहिए, குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், परिवार अच्छे से रहना चाहिए, சொந்தமாக வீடுகள் வாங்க வேண்டும், खुद का घर लेना चाहिए, கஷ்டம் இல்லாமல் வாழ வேண்டும். बिना कष्ट का रहना चाहिए। எல்லாம் விரும்புறோமா இல்லையா? हम सब लोग तो चाहते हैं, விரும்புகிறோம். हम चाहते हैं, ஆண்டவரும் தருவார். प्रभु भी देंगे, இப்ப ஆண்டவருடைய சட்ட திட்டங்களை கைக்கொள்ள வேண்டும். लेकिन प्रभु का न्याय और व्यवस्था का पालन करना है। சட்டத்திட்டங்களை கைக்கொள்ளாவிட்டால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மிகவும் கடினம். प्रभु की व्यवस्था को पालन नहीं करेंगे तो ये सारा मिलना मुश्किल। இப்பொழுது நான் ஊருக்கு போயிருந்தேன். हम अभी गांव की ओर गए थे, இப்ப மழை பெய்த உடனே தண்ணீர் மேலே வந்து விட்டது. अब बारिश बहुताई से हुई तो पानी ऊपर आ गई। மேலே வந்து விட்ட உடனே அதை பம்ப் செய்து தண்ணியை வந்து எல்லா தென்னை மரங்களுக்கும் அல்லது எல்லா பயிர்களுக்கும் பாய்க்கிறார்கள். और पंप सेट लगाकर सारे जो नारियल के झाड़ों को सब पानी दिया, மேல இருந்த தண்ணி அப்படியே கீழே போய் விடுகிறது, சாயங்காலம் வத்தி விடுகிறது. और जो पानी ऊपर तक था शाम को वो पानी नीचे चला जाता அடுத்த है। நாள் காலையில பார்த்தால் அதே லெவலுக்கு வந்து விடுகிறது. अगला दिन सुबह देखा तो पानी फिर ऊपर, அடுத்த நாள் அதே போல எல்லா வயல்களுக்கும் பாய்க்கிறார்கள், தண்ணி கீழே போய் फिर விடுகிறது. अगले दिन पानी को लेते हैं, सारे खेती वाली को पानी देते हैं, फिर शाम को कमी हो அதுக்கு जाती அடுத்த நாள் பார்க்கலாம் அதே லெவலுக்கு தண்ணீர் வந்து விடுகிறது. है। अगला दिन फिर देखो पानी ऊपर आ जाती है।
இது தேவன் நியமித்த நியமம். ये परमेश्वर का नियम है. இப்ப ஆண்டவர் ஒருவருக்கு தோட்டத்தை கொடுத்து விட்டார், यदि किसी को प्रभु ने खेती दिया, ஒரு கிணற்றையும் கொடுத்து விட்டார், एक बाउडी को भी दिया, இந்த தண்ணீரையும் கொடுத்து விட்டார். पानी भी दे दिया. இந்த தண்ணீரை செலவழித்தால் செலந்து போய்விடுமே, செலவழிந்து போய்விடும், அப்படியே இருக்கட்டும் என்று வைத்துக் கொள்வோமா? अब पानी खर्चा हो जाएगा करके सोचकर पानी को वैसे ही रख देंगे. அந்த தண்ணியை நாம் பயன்படுத்தாவிட்டால், यदि उस पानी का उपयोग नहीं करे तो தண்ணீர் அப்படியே கெட்டு போய்விடும். वो पानी सड़ जाएगा எவ்வளவு தண்ணி உங்களுக்கு தேவையோ அவ்வளவு ஊறி திருப்பியும் வராது. और जितना पानी चाहिए वो वापस नीचे से नहीं आएगा. கொடுத்த தண்ணீர் எடுத்து நீங்க பயிர்கள் செய்து ஏராளமாய் விளைவிக்க வேண்டிய நீங்கள் விளைவிக்காமல் போய்விடுவீர்கள். और जो पानी से तुम खेती करना था वो भी नहीं कर पाओगे. இது ஆண்டவருடைய நியமம். प्रभु का नियम है. அந்த தண்ணீர் கொடுத்திருக்கிறார், पानी को दिया है, ஏராளமாக உங்களுக்கு நிலத்தை கொடுத்திருக்கிறார். जमीन तो प्रभु ने दिया है. அந்த தண்ணீர் எடுத்து பயிரிடுங்க, उस पानी से खेती करो எடுத்து பயிரிடுங்க. और जाके खेती करो. அந்த பயிர் விளைந்து உங்களுக்கு பலனை நிறைய கொடுக்கும். और बीज फिर बो और बीज बड़ा होती है और प्रतिफल देती है. கொடுத்திருக்கதை பயன்படுத்த வேண்டும். जो दिया है उसका उपयोग करना है. தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். प्रभु के लोग समझ लो. அனைவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் சிலருக்கு தடைபடுகிறது, சிலருக்கு கவனமாக இருக்க வேண்டும். प्रभु के लोगों कई सारे जिंदगी में आशीर्वाद की रुकावटें, ध्यान दो. சத்தியமான காரியம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். सत्य वचन क्या है वो जानना है. ஆனா நமக்கு நல்ல வேலைகளை கொடுக்கிறார், प्रभु अच्छा काम देते நல்ல हैं, சம்பளங்களை தருகிறார், अच्छा पगार भी देते हैं. நம்ம கொடுத்திருக்கிறதிலே हमें जो दिया है, ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கவனமாக செய்ய வேண்டும். जो प्रभु के लिए देना है उससे बराबर ठीक से करना है. அதை எடுத்து நம்ம அப்படி செய்து விடலாம் இப்படி செய்து விடலாம் என்றால் அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக போய்விடும். उसे रखकर हम ऐसा कर सकते हैं वैसा कर सकते हैं सोचेंगे तो प्रभु के ना प्रिय. என்ன வந்திருக்க அதுல எதை எடுத்து கொடுக்கிறோமோ அதிலிருந்து தான் உங்களுக்கு இன்னும் அடுத்தபடியாக வரப்போகிறது. और जिसमें से तुम निकाल कर दोगे उसमें से ही वापस तुमको मिलने நீ वाला है. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாய் இருந்தாய், तू ये थोड़े में धर्मी था, உன்னை அநேகத்தின் மேல் நான் உன்னை அதிகாரியாக வைக்கிறேன். बहुत सारे लोगों के जाति में तुझे बनाऊंगा. உனக்கு கொடுத்த கொஞ்சத்தில் நீ உண்மையுள்ளவனாக இல்லை, तू जो थोड़ा दिया उसमें तू सच्चाई नहीं था, உன்னை கையங்காலும் கட்டி கொண்டு உன்னை அந்த அந்தகாரத்தில் கொண்டு போடுகிறேன். और तुझे हाथ पैर बांधकर तुझे पाताल में डाल देता. இதெல்லாம் சத்தியம் எழுதப்பட்டுள்ளது. ये सारे सत्य लिखा तो ஆண்டவர் है, ஏன் நமக்கு தருகிறார்? इसलिए प्रभु देते हैं. அதற்கு நாமும் நன்றாக வாழ வேண்டும். हम भी अच्छे से जीना है, தேவனுக்கு நன்றாக நாம் செய்ய வேண்டும், परमेश्वर के लिए भी अच्छे से करना है, சுவிசேஷத்துக்கு செய்ய வேண்டும், सुसमाचार के लिए करना है, ஊழியத்திற்கு செய்ய வேண்டும், सेवा के लिए करना है. கர்த்தர் கொடுக்க வேண்டிய காரியத்திலே கரெக்டா கொடுக்க வேண்டும். परमेश्वर को जो देना है उसमें ठीक से देना है. அந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்காமல் இருந்து விடலாம், उस समय तो आप नहीं देते रहोगे, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது, आपको तभी तो कुछ समय ரொம்ப அருமையாகத்தான் இருக்கும், बहुत अच्छे से रहेगा. उस காலங்கள் समय அருமையாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கும். समय भी अच्छे से बीतेगी. ஆனால் தேவனாய் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். लेकिन स्वर्गीय परमेश्वर सब कुछ देखते हैं. அவர் எழுதி வைத்த வார்த்தை எழுதி வைத்த வார்த்தையே, जो लिखा हुआ वचन वो लिखा हुआ वचन, அவர் அதை மாற்றி எழுத மாட்டார். प्रभु उसे बदल कर नहीं எழுதி இருக்கிற लिखेंगे. பிரகாரம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. जो लिखा है करना अपना फर्ज. அப்படி எழுதினால் அதில் எழுதியிருக்கிற பிரகாரம் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை தருவார். वैसे लिखकर हम करेंगे तो स्वर्ग के दरवाजों को खोलकर जगह नहीं है उतना आशीष देंगे. வாரி இறைத்தான், और जो मनमानी खेती ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்தான், गरीबों को दिया, ஆண்டவருக்கு அள்ளி கொடுத்தான், प्रभु को भर भर कर दिया, அவனுக்கு கம்மியாகவில்லை, और उसको कमी नहीं हुआ. மேலும் மேலும் ஏராளமாய் வந்தது என்று எழுதப்பட்டுள்ளது. और भी बहुत बढ़ते गया करके लिखा हुआ है. ஏராளமாய் வைத்திருந்தான், बहुत रखा था, அதிக பிசினத்தனம் பண்ணினான், उसमें कंजूसगिरी किया, அவன் வறுமையா இருந்தான் என்று எழுதப்பட்டுள்ளது. और वो एकदम अकाल में था करके लिखा है. ஏராளமா இருந்தது, बहुत सा, அப்போ வந்து ஆசீர்வாதமா தானே இருக்கணும். तब आशीष ही रहना ஆனா चाहिए. வேத வசனம் என்ன சொல்லுது? लेकिन शास्त्र की वचन क्या कहती है? அவன் பிசினத்தனம் பண்ணினான், वो कंजूस किया, பிசினத்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு, வறுமையே வந்துருமா. और कंजूस करेंगे तो अकाल जैसे இது सिचुएशन. ஆண்டவருடைய வார்த்தை. ये प्रभु का वचन है. எனவே தேவனுடைய ஜனங்கள் சத்தியத்தை சரியாக சொல்ல வேண்டும். प्रभु के लोगों को सत्य को ठीक से समझाना है. அநேகர் சத்தியத்தை தவறாக புரிந்து கொண்டு அல்லது சத்தியத்தை கீழ்ப்படியாமல் தங்களுடைய ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறார்கள். कई सारे लोग सत्य को ठीक से नहीं जानते और अपने आशीष खो बैठते हैं. இது அறிகின்ற பொழுது நமக்கும் பெரிய சங்கடமாகத்தான் இருக்கிறது. इसे सुनते समय हमें मन भी दुख होता है. அப்ப அந்தந்த காலத்திலே தேவனுக்குரிய காரியத்திலே கவனமா இருக்கின்ற பொழுது उस समय में प्रभु के कार्य में ठीक से रहे तो நீங்கள் எதிலே நீங்கள் வந்து அதை செய்தீர்களோ, जो तुम करोगे, அவர் வாக்குத்தத்தத்தை எழுதி வைத்திருக்கிறார் அல்லவா, क्योंकि वादा तो लिख कर रखा है, நீ வந்து 90% நீ சாப்பிடுப்பா, और तू 90% तुम खाओ, நீ என்ன கனமனு 10% ஆண்டவருக்கு கொடு, और 10% प्रभु के पास आओ दो. அப்ப நான் உனக்கு என்ன செய்வேன் என்றால்
என்றால் तब मैं तेरे लिए क्या करूंगा? வானத்தின் பலகனியை திறந்து இடங்கள் நம்ம போட்டு ஆசீர்வாதம் இதை நம்ம விசுவாசிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். और स्वर्ग के दरवाजों को खोलकर प्रभु आशीष करेगा, इस वचन का विश्वास करना सीखो। ஆண்டோட வார்த்தை எனக்கு ஏராளமா வேணும்னா अगर प्रभु के वचन के अनुसार तुमको बहुत चाहिए तो ஆண்டோட வார்த்தை கை கொண்டு நடக்கணும். प्रभु के वचन को पालन भी करना है। கர்த்தருடைய வார்த்தை கை கொண்டு நடாமல் இருந்தால் प्रभु के वचन को पालन नहीं करेंगे நமக்கு तो அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. हमारे लिए वो आशीष नहीं लेकर आएगी। இப்ப நினிவே பாருங்க, निनिवे नगर को देखो, பாவம் செஞ்சாச்சு, இப்போ வந்து அதை அழிக்க தான் செய்யணும் अब पाप कर दिया, अभी शहर को नाश करना है, இல்லையா? அழிக்க தான் செய்யணும். उससे नाश करना है। இன்னும் 40 நாள்ல அழிஞ்சிரும். 40 दिन में नाश हो जाएगा। உடனே எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஆண்டவரே सब लोग तुरंत क्या कर दिए? எங்களுக்கு இறங்கும், हे प्रभु हमारे लिए मन उतरो, நாங்க தவறு செய்து விட்டோம். हमने गलती कर दिया। உபவாசத்தை போட்டார்கள், और उबास डाले, ஜெபம் பண்ணினார்கள், प्रार्थना किए, என்ன அவ்வளவு அழிச்சிருக்கணும் கண்டிப்பா. और प्रभु तो नाश करना அவர்கள் चाहिए था। தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று ஆண்டவர் கண்டு. और वे लोग अपने बुरी मार्ग से मन फिराए, इसे प्रभु देखकर। சும்மா பேருக்கு மனம் திரும்பினாங்கன்னு எழுதல, नाम के लिए मन फिराए ऐसा नहीं लिखा हुआ है, மெய்யாகவே மனம் திரும்பினார்கள். सच्चाई मन फिरावट செய்த बोले। பாவங்களான பொல்லாத வழிகளை விட்டு மெய்யாகவே மனம் திரும்பினார்கள் என்று ஆண்டவர் கண்டு. अपने बुराई मार्ग से हटकर सच्चाई मन से मन फिराकर, इसे प्रभु देखकर। அவள் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதிருந்தார். जो बुराई करना प्रभु चाहा वो प्रभु नहीं किया। ஆண்டவரை அழித்து விடும் என்று சொன்னார், प्रभु नहीं कहा हम नाश करेंगे, ஆனால் அழிக்கவில்லை. लेकिन प्रभु ने नाश नहीं किया, காரணம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். क्योंकि प्रभु के वचन के अधीन माने। யோனா தீர்க்கதரிசி கூட ரொம்ப கடுமையான கோபமா இருந்தது. और योना नबी को भी बहुत गुस्सा हो गया। இப்படிதான் போய் நீ போய் தீர்க்க தரிசனம் சொல்லுவேர். ऐसे ही आप झूठा नबोत कहने बोलते हो। நான் போய் தீர்க்க தரிசனம் சொல்லியாச்சு, हमने जाके नबोत कह दिया, அதன்படி அவன் அழிஞ்சிருக்கணும்ல. अब तो वो लोग नाश होना चाहिए இப்ப था। எல்லாரும் சொல்லுறாங்க நீ தீர்க்க தரிசனம் சொல்லி என்ன பிரயோஜனம்? अब सब कहते हैं कि तुम्हारा नबोत क्या फायदा। சொன்னபடி நினிவே அழிக்கப்படவில்லையே. जैसा बोला वैसा निनिवे नाश नहीं हुआ। ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம அறிய தெரிந்திருக்கணும். प्रभु का इच्छा को हम समझना ஏன் जानना இந்த चाहिए। தீர்க்க தரிசி அனுப்பினார்? क्यों इस नबोत को भेजा? அந்த மக்களை அந்த அழிவிலிருந்து மீட்டெடுக்கும்படியாய். उस लोगों को उस नाश से हटा बचाने के இவர் लिए। போய் பிரசங்கம் பண்ணின உடனே जब इन्होंने संदेश दिया அதை கேட்டு அவர்கள் सुनकर உடனே மனம் திரும்பினார்கள். और तुरंत मन फिराए, அப்ப அந்த அளவுல ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணி இருப்பார். और उस हिसाब का एक बड़ा संदेश को दिया நீங்கள் होगा। ஆண்டவருக்கு கோபத்தை உண்டாக்கி விட்டீர்கள். तुमने प्रभु को क्रोध कर दिया। ஆண்டவருடைய கோபம் மாற வேண்டுமானால் प्रभु की क्रोध बदलना है எந்த तो தவறை செய்தீர்களோ जो भी तुम गलत किए அதில் மீண்டு வர வேண்டும். उसमें से मन फिराओ। உடனே ஆண்டவர் அழிக்கவில்லை. तुरंत प्रभु ने नाश नहीं அப்ப किया। தேவனுடைய ஜனங்களுக்கு வர ஆசீர்வாதம் குறைந்து போகிறது என்றால், अगर परमेश्वर की लोगों की आशीष की कमी பிரச்சனையில் होती है சிக்கி तो, தவிக்கிறார்கள் என்றால், समस्या में फंस कर रहते हैं तो, கர்த்தருடைய வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? प्रभु की वचन क्या कहती है? கர்த்தருடைய வசனத்தை யார் கை கொண்டு நடக்கிறார்களோ प्रभु के वचन को जो पालन करते हैं அவர்கள் பாக்கியவான்கள். वे लोग धन्य है। ஏன்னா சங்கீதம் 1 அதைத்தான் சொல்லுகிறது. भजन संगीत पहला अध्याय उससे இரவும் कहते हैं, பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து दिन और रात परमेश्वर की व्यवस्था में उसे मन लगा, நேரம் கிடைக்கும் போல வேதத்தை வாசிக்கணும், समय जब मिलेगा शास्त्र पढ़ना அதை है, தியானிக்கணும், उसे ध्यान करना है, அதன்படி நடக்கணும். उसके अनुसार चलना है। நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல கொழு கொழு கொழுன்னு செழிப்பா இருப்பான். और जिधर पानी ज्यादा रहती है उधर वो लगाया हुआ झाड़ और वृक्ष के समान वो रहेगा। நேத்து வரல கஷ்டமா இருந்திருக்கும். कल तक अगर थोड़ा समस्या ஆண்டவர் होगा, செலவு வருது என்ன செய்ய நினைச்சிட்டு இருப்பான். हम सोचते रहेंगे इसका खर्चा कैसा, திடீர்னு கம்பெனில இருந்து 2 லட்சம் ரூபாய் போட்டு விடுறான், உனக்கு போனஸா தரேன்றான். और अचानक से कंपनी से कहेंगे कि 2 लाख बोनस दे दिया है। 2 லட்சம் ரூபாய் தந்தா अगर 2 लाख दिया तो 20,000 எப்படி தசமா கொடுக்க முடியும்? இவ்வளவு அமௌண்ட் கொடுக்க முடியுமா? 20,000 हम दशमांश दे सकता है क्या? 2000 கொடுத்தா 200 ரூபாய் கொடுத்துருவோம். 2000 मिला तो 200 देते हैं। ஈஸியா கொடுத்துருவோம். 200 ரூபாய் தானே தெரியும். 200 तो छोटा रकम है। ஆண்டவனே ஆசீர்வாதம் 2 லட்சத்தை தராரு. जब प्रभु 2 लाख देते हैं तो அப்பயும் நம்ம யோசிக்க 20,000 எப்படி கொடுக்க முடியும்? तब हम विचार करते हैं कि 20,000 कैसे दे, தசமாமே கொடுக்காண்டா. तो दशम से नहीं देना है। நீங்க கொடுக்காட்ட ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு. आप नहीं देंगे तो प्रभु देखता रहेगा। நீ என்னை கனம் பண்ணவில்லை, तुमने मेरा आदर நீ नहीं என்னை किया, கனம் பண்ணவில்லை, तुमने मेरा आदर என்னை नहीं किया। கனம் பண்ணவில்லை, நானும் கனம் பண்ணுவேன். मैं आदर तब करूंगा जो मेरा आदर என்னை करता है। அசட்டை பண்ண என்னால் கனவீனம் பண்ணப்படுவார்கள். मुझे जो चित्त तुच्छ माना जाता है वह लज्जित होगा। இதுதான் கர்த்தருடைய வசனம். यही प्रभु का वचन है। திடீர்னு நாளைக்கு உங்களுக்கு சம்பளத்தை விட்டு உங்களுக்கு 5 லட்சம் உங்களுக்கு 10 லட்சம் வரும். और अचानक से तुम्हारे नौकरी में 5 या 10 लाख आएगा, உங்களுக்கு 10 லட்சம் நீ 1 லட்சம் கொடுக்கணுமே. और 10 में 1 लाख तो देना ஆண்டவர் है। 1 லட்சம் எப்படி கொடுக்க? 1 लाख कैसे दे?
அப்போ உனக்கு குறைஞ்ச சம்பளம் தரேன் அதிலே உட்காரு. और तो कम पगार देता हूँ उसमें ही बैठ ஏன்னா जा. கிணத்துல இருந்து இறைச்சா தான் திருப்பி தண்ணி வரும். जब बावड़ी से पानी निकालोगे तो ही वापस अगला दिन கர்த்தர் पानी. சொன்னது செஞ்சா தான் உங்களுக்கு அது கூட ஆசீர்வாதம் வரும். प्रभु ने जो कहा उसे करेंगे तो ही आशीर्वाद, அல்லாட்ட கண்டிப்பா வராது. नहीं तो आशीर्वाद नहीं आएगा. சும்மா நான் கோயிலுக்கு தான் போறேன், मैं मंदिर चर्च जाता நான் हूँ, பாட்டு தான் படிக்கேன், गाना गाता हूँ, ஜெபம் தான் பண்ணுதேன், प्रार्थना करता हूँ. எனக்கு இருக்க கஷ்டம் யாருக்கும் தெரியுமா? मेरा कष्ट किसको पता है? நம்ம கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியாதா? हमारा कष्ट क्या प्रभु को नहीं पता? ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். प्रभु सब कुछ जानते हैं. யார் யார் எப்படி எப்படி வச்சிருக்கணும் ஆண்டவருக்கு தெரியும். किसको कैसा रखना है प्रभु जानते हैं. எத்தனையோ மக்களை பார்த்திருக்கிறோம். कितने सारे लोगों को हमने ரொம்ப देखा है. கஷ்டத்தின் மத்தியிலும் அவர்கள் உதாரத்துவமா செய்தார்கள். बहुत कष्ट के समय पर भी मने दिए, ஒன்றும் குறைந்து போனதே இல்லை. कुछ कमियां नहीं हुई. நான் நம்முடைய சபை மக்களை தான் ரொம்ப மேன்மையாக சொல்லுவேன். हमारे कलीसिया के लोगों को ही हम कहते हैं. இதற்கு முன்னால எல்லாம் இப்பதான் நாஸ்டா சபையில இருந்தே போட்டு கொண்டிருக்கு. இது முன்னால உற்சாகமா அவரவர்கள் ஒவ்வொரு வாரம் நாங்களே நாஸ்டா போட்டு விடுவோம் என்று சொல்லுவார்கள். और सब लोग कहते हैं कि हर हफ्ता हम नाश्ता दे देंगे करके. அப்படி அந்த நாள் வரும்போது முடியாவிட்டால் நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம். உங்களுக்கு கஷ்டம்னா சொல்லி விடுங்க, நாங்கள் போட்டு விடுவோம். और तुम्हारे लिए बहुत कष्ट है तो चर्च की तरफ से दे देते हैं. உங்களுக்கு எது முடியுமோ அதை செய்யலாம்னு சொல்லுவோம். हाँ, आपसे जितना होता है उतना करो. உற்சாகமா செய்தார்கள். और हर्षित से किए. யாருக்காவது கம்மியாச்சுதா? किसी को कुछ कमी हुआ क्या? ஆகல இல்லையா? கொடுத்தீங்க, உங்களுக்கு அதுக்கு ஆண்டர் கணக்கு வச்சிருப்பா, அது தருவார். और आप लोग ने दिया, प्रभु हिसाब रखेंगे और प्रभु देंगे. இப்ப கொடுக்காம இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், अब आप देते ही नहीं हो. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கா? आपके पास कुछ और ज्यादा है क्या? நல்ல யோசனை. யாருக்கா எக்ஸ்ட்ரா கையில இருக்கா? किसी के पास ज्यादा है क्या? இல்ல. இதுதான் வாழ்க்கை. यही जिंदगी है. நம்ம என்ன வருதோ ஆண்டருக்கு செய்ய வேண்டியதை அந்த நேரத்துல செய்து விட வேண்டும். जो उस समय पर प्रभु को जो करना है तभी कर देना है. செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம். உங்களுக்கு எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும். आप सबको इसका अनुभव भी रहेगा. ஹalleluya. அது தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நாம், हम परमेश्वर के संतान, हम தாயின் கர்ப்பத்திலிருந்து ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். माँ के गर्भ से प्रभु ने हमें चुना है. அவருடைய தாயின் வயிற்றில் உருவானது முதல் நம்ம அவரை ஏந்துகிறார், சுமக்கிறார், நம்மை நடத்துகிறார். माँ के गर्भ से हमें संभालते हैं, हमें उठाते हैं, हमें अगुवाई करते हैं. இன்னும் உங்களை தாங்குவேன், और भी तुम्हें उठाऊंगा, இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பேன், और भी तुम्हें आशीर्वाद இன்னும் உங்களை करूंगा, உயர்த்துவேன். और भी तुम्हें ऊंचा करूंगा. அப்ப செய்யும் போது தான் ஆண்டவர் ரொம்ப கனப்படுத்துவார். ऐसे जब करेंगे तब प्रभु आपको सम्मानित எக்ஸ்ட்ரா करेंगे. கூட ஆண்டவருக்கு செய்யறோம்னு வச்சுக்கிடுவோம். और कुछ ज्यादा भी प्रभु के लिए कर दिए ஆண்டவர் அதையும் கணக்குல வைத்திருப்பார். तो उसे भी प्रभु हिसाब ஒரு में நாள் रखेंगे. வரும் டக்குன்னு ஒரு ப்ரொமோஷன்ல தூக்கி போடுவார். एक दिन आएगा एक प्रमोशन देंगे. அல்ல ஒரு நாள் வரும் டக்குன்னு ஒரு கம்பெனில மாத்தி இன்னொரு கம்பெனில தூக்கி அடிப்பார். एक दिन आएगा नया कंपनी में जॉब देंगे. கம்பெனில வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். जो कंपनी में काम करते हैं आप लोग को पता होगा. எத்தனை % தரும்? 30 40 ஒரு கம்பெனிக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது 30-40. 30-40%. இவங்க இதுவரை நீங்க ஒரு 50 நேரம் வாங்கினா 515 கிட்டத்தட்ட உங்களுக்கு 60,000 70,000 சம்பளம் போயிருவீங்க. हर कंपनी जब बदलता है तो कम से कम 30 से 40% हाइक देते हैं. அவ இப்போ உங்க ஜாக்பாட் அடிக்கணும், நீங்களும் ஜாக்பாட்டா இருந்திருக்கணும். अगर आप लोग को जैकपॉट लगना है तो आप लोग भी उसके हिसाब से रहना है. நான் முன்கை நீட்டாடு முழங்கை எங்க நீளம். और जो आगे हाथ नहीं बढ़ा तो पूरा हाथ कैसा बढ़ेगा? ஊர்ல சொல்லுவாங்க முன்கை நீளாட்டு முழங்கை எப்படி நீளம். और गांव में ऐसा कहते हैं कहावत. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நன்றாக அறிந்திருக்க வேண்டும். आशीर्वाद को कैसे पाना है इसे जानना जरूरी है. நாம் பிறந்த உடனே இந்த லெவலுக்கு இத்தனை வயசு வரை வந்திருக்கிறோம். अब जन्म लेकर इस उम्र में अभी है. ஆண்டவர் கொடுத்தனால யாரும் குறைந்து போகவே இல்லை. प्रभु के लिए जो दिया है वो कभी कम नहीं हुए. கொடுக்காம அமிக்கி வச்சதுல நம்மட்ட ஒண்ணு இப்போ இருக்கவும் இல்ல. और जो नहीं दिए बिना संभाल के रखे अभी भी कुछ नहीं இது है. ரொம்ப தெளிவாக இருக்கிறது. इसमें थोड़ा स्पष्ट रहना है. நல்ல சம்பாதிங்க, अच्छा पगार कमाओ, நல்ல சந்தோஷமா வாழுங்க, अच्छे खुशी से जियो, ஆண்டவருக்குள்ள காரியத்தை ஆண்டவருக்கு செலுத்துங்க, प्रभु की कार्य के लिए प्रभु की कार्य के ஏழைகளுக்கு लिए உதவி करो. செய்யணும் நினைச்சா ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. जो गरीबों को करना है गरीबों को करो. திடீர் வந்தால் கண்ணை மூடுவோம், और अचानक एक दिन आंख बंद होगा. அவ்வளவுதான் வாழ்க்கை. उतना ही जिंदगी. இதை மீறி எதுவும் போக போறது இல்ல. इससे बढ़कर कुछ नहीं जाने அல்ல वाले. ஜீவனுள்ள நாள்ல தான் என்னென்ன செய்யணுமோ அவ்வளத்தையும் செஞ்சிடணும். जीवित दिन में कितना करना है उतना कर लेना நீ है. கர்த்தருக்கு பயந்து ஜீவித்து பாருங்க. आप प्रभु को डरकर जीकर देखो. இப்ப நம்ம சம்பளம் வாங்கணும்னா தசமாகம் கொடுக்கும். अब हम पगार लेते हैं इसलिए दशांश देते हैं. இந்த தசமாகம் கொடுக்கணும் எங்களுக்கு காலேஜ் படிக்கும் போதே தெரிஞ்ச உடனே और दशांश हम मुझे जब कॉलेज पढ़ रहा था तभी पता चल गया था. வீட்ல இருந்து செலவுக்கு கொஞ்சம் காசு தருவாங்க. घर पे मेरे लिए खर्चा के लिए थोड़ा पैसा देते थे. அதுல போய் தசமாகத்தை கொடுப்போம். खर्चा का पैसे से भी दशांश நீங்க देता தானே था. வேலை பார்க்கல எது கொண்டு தாரீங்கன்னு கேட்பாங்க. और कहते हैं कि आप तो काम करते हो तो क्यों दे रहे हो? ஏதோ மனசுல தோணுது கொண்டு தாரோம். मन में विचार आया दे दिया. இப்ப அவ்வளவு பெரிய கஷ்டத்திலயும் उतना कष्ट में भी நான் காலேஜ் படிக்கிறது 7 வருஷம் பஞ்சம்.
और हम कॉलेज जब पढ़ते थे 7 साल अकाल, ஆனா அந்த காலத்தில் தேவனாக்காதர் பஞ்ச காலத்தில் அருமையா தான் நடத்தி இருக்கிறார். और उस अकाल के समय में भी प्रभु ने संभाला. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. हमारे आंखों के लिए वो आश्चर्यचकित அது है. அவர் நடத்துகிறார். उसे वो चलाता है. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சாட்சிகள் இருக்கும். आप लोग को भी ऐसे कई गवाही வாழ்க்கையில் रहेगी. அநேக நன்மைகளை செய்திருப்பீர்கள். आप कई जिंदगी में कई भलाई இன்னும் அநேக होगा, நன்மைகள் வரும். और भलाई आएगी. இதை தேவன் செய்வார். इसे प्रभु करेंगे. இவன் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். तू अपने परमेश्वर के लिए पवित्र நன்றாக प्रजा. அறிந்து கொள், நீங்கள் அவருக்கு பரிசுத்த ஜனம். तुम उस प्रभु के लिए पवित्र प्रजा. அதுல இருந்து கொஞ்சம் கூட குறைய கூடாது. उसमें से थोड़ा भी कमी नहीं होना है. அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல जैसा प्रभु पवित्र है, நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். तुम भी तुम्हारे सारे चाल चलन में पवित्र रहो. உங்கள் நடக்கைகள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய கொடுத்துகள், நம்ம எல்லாத்திலுமே பரிசுத்தராய் இருங்கள். हमारा चलना में, हमारे देने में, हमारे सोच में, बातचीत में, सब में पवित्र. இந்த பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களைத்தான் தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். इस पृथ्वी के सारे लोगों के बीच में प्रभु ने तुम्हें ही अपना प्रजा करके चुना है. என்ன இந்த சகல உலகத்திலும் पूरे पृथ्वी पर யாரை எப்படி வாழலாம்? कोई भी कैसा भी நம்மை जीता ஆண்டவர் है, தெரிந்து கொண்டார். प्रभु ने हमें चुना, நம்மை ரட்சித்திருக்கிறார். हमें उद्धार किया, நம்மை ஆசீர்வதிப்பார். हमें आशीष किया, செழிப்புள்ள வாழ்க்கை வாழுவோம். और एक हर्षित जिंदगी जिएंगे. ஆண்டவருக்கு பல கஷ்டங்கள் வந்தாலும் அதையும் சகித்து நாம் முன்னேறுவோம். प्रभु के लिए कुछ कष्ट आए तो वो भी हम सहन அவர் करके நம்மோடு जिएंगे. கூட இருக்கிறார். वो हमारे साथ है. இந்த உலகம் நமக்கு தஞ்சம் அல்ல. इस पृथ्वी हमारे लिए हमेशा के लिए எல்லாத்தையும் नहीं, இங்கே வச்சிட்டு போறதுக்கு ஆண்டவர் நமக்கு தரவில்லை. सब कुछ इधर रखकर जाने के लिए प्रभु ने नहीं दिया. நாம் பரலோகத்துக்கு போகும்போது அங்கே நாம் வந்து ஐஸ்வர்யவானாய் காணப்பட வேண்டும். हम जब स्वर्ग जाएंगे उधर हम धनवान होना चाहिए, அதற்காக நாம் இப்பொழுதே நாம் ஆண்டவருக்காக செய்ய வேண்டும். और उसके लिए अभी से प्रभु के लिए करना है. அவர் தங்கள் பிரயாசங்களை விட்டு வந்து அவர் எல்லாம் விட்டோடு இளைப்பாறுவார்கள். अपने प्रयास को छोड़कर वहां पर विश्राम करेंगे. ஆண்டவர் வர பிந்தினால் प्रभु की आगमन देरी होगा तो கர்த்தருக்குள்ள மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. जो परमेश्वर में मरते हैं वो धन्य करके लिख. யார் கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவித்து கர்த்தருக்கு நன்மைகளை செய்தார்களோ அவளை எழுது என்று எழுதப்பட்டுள்ளது. जो प्रभु के लिए भलाई किया और भलाई से जिंदगी दिया और लिख करके कहता है. என்னுடைய மாமியாரை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். मेरा सास के बारे में एक शब्द कहता அந்த हूं. காலத்திலே கேரித் ஆசிரமத்தை வாங்கினார்கள். उस जमाने में केरित के आश्रम को खरीदे थे. வாங்குகின்ற பொழுது जब केरित के आश्रम चर्च में நாகர்கோவில் உள்ள பரிசுத்தவான்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் 5000 ரூபாய் கொடுக்க என்று சொல்லிவிட்டார்கள். அம்மாவும் கொடுத்தார்கள். और नागरकोइल के सेवक लोग ने कहा कि आप, प्रभु कहता है कि आप 5000 देना, और मेरा सास ने 5000 दे दिया. கிட்டத்தட்ட 79-80 இருக்கணும். அந்த நேரத்துல 5000 ரூபாய் இன்னைக்கு 5 லட்சத்தோட தாண்டி போயிருக்கும். और ये जो है 1979 की बात है. उस समय का 5000 मतलब अभी का 5 लाख. ஒரு நன்மைகள் அல்ல, एक भलाई नहीं, பல நன்மைகளை செய்திருக்கிறார்கள். कई सारे भलाई को किया है. பெரிய ஐயா மத்த ஊழியர்களும் நான் அங்கே இருந்திருக்கிறேன். என்ன கவனிப்பார்கள். और बड़ा या जब भी और मैं भी जाता तो बहुत अच्छे से पूछताछ करते. எல்லாரும் டீச்சர்ல பார்த்தா அதுல இருந்து அவ்வளவு பைசா ஊழியத்திற்கே செலவழித்திருக்கிறார்கள். और वो टीचर के काम करते थे और उसके सारे पैसा को उन्होंने खर्चा किया. இன்னைக்கு கர்த்தருக்குள்ள நித்திரடைந்து அவர்கள் பரலோகம் போய் விட்டார்கள். और आज प्रभु में सो गए और प्रभु के साथ ऊपर गए. இன்னைக்கு அங்க போய் எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பார்கள். और उधर जाकर कितने हर्षित रहेंगे. இப்பவும் நினைத்து பார்ப்பார்கள். अभी भी सोचकर எனக்கு देखेंगे. உள்ளதெல்லாம் நான் ஆண்டவருக்கு செய்தேனே. मैंने मेरे सारे बातों में எனக்கு प्रभु के இவ்வளவு लिए- ஆசீர்வாதம் பரலோகத்தில் இருந்தது இன்னும் கொஞ்சம் செய்திருப்பேனே. और इतना आशीष स्वर्ग में मैं थोड़ा और भी करती थी. ஏராளமான நன்மைகள் செய்திருக்கிறார்கள். बहुत सारे भलाई को उन्होंने किया है. அருமையான தேவனுடைய ஜனமே, प्रेम परमेश्वर के लोग ஒருவரை பார்த்தா நாம் ஒருவர் கற்றுக்கொள்ளுகிறோம். एक दूसरे को देखकर हम सीखते हैं. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமான காரியங்களை தான் செய்ய வேண்டும். हमारे जिंदगी में भी परमेश्वर के प्रिय कार्य को करना है. பாருங்க, நம்ம பேங்க்ல பணத்தை போட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்காங்களா, अगर हमारे बैंक में पैसा को डालकर रख दिया, அப்படி இருந்தா நமக்கு ஏதாவது பிரயோஜனப்படுமா? उसको इधर ही रखेंगे तो क्या प्रयोजन அது है? அங்கே தான் இருக்கும். वो उधर ही रहेगा. திடீர்னு இப்ப இந்த கொள்ள நோய் வந்து ஒரு ஆள் டக்குன்னு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு வச்சுக்கிடுவான். और एक महामारी आ गई और सब कुछ लेकर चले गई तो, அது அந்த பணம் எதுக்கா பிரயோஜனப்பட்டிருக்குமா? और वो पैसा कुछ उपयोग होता? அதுக்கு முன்னால் நம்ம பிரயோஜனப்படுத்தி இருந்தோம். हम उसके पहले हम उपयोग किए, ஆண்டவருக்கு பிரயோஜனப்படுத்தி இருந்தோம். परमेश्वर के उपयोग रहे. அப்ப எது வந்தாலும் தைரியமா இருப்போம். कुछ भी हो तो धैर्य से रहते थे. அட என்ன வந்தா என்ன, और क्या है तो भी क्या நான் हो? பரலோகத்துக்கு நிறைய செஞ்சு வச்சிருக்கேன். स्वर्ग के लिए बहुत करके रखा हूं. அங்க போனாலும் நான் வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருப்பேன். उधर मैं जाऊंगा बहुत आनंद से रहूंगा. ஹalleluya. हालेलुया. அருமையான தேவன், அவருடைய ஜனம், சொந்த ஜனம் நாம். उनके खुद के प्रजा हम. பூச்சக்கரத்துல எல்லா ஜனங்களை பார்க்கலாம், அவர் நம்ம தான் நேசிச்சிருக்கிறார். इस पृथ्वी के सारे लोगों के अलावा प्रभु ने हमें, அவருக்கு சொந்தமா இருக்கும்படி நம்மை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். उनके खुद की प्रजा होने के लिए प्रभु ने हमें ही चुना है. நாம் பெரிய பாக்கியவான்கள் என்பதை ஒருபோதும் மறந்து போய் விடக்கூடாது. हम बहुत धन्य है करके कभी हम भूलना नहीं. அப்ப கர்த்தர் நம்மை தாங்குகிறார் என்று நம்ம இப்பொழுது பார்க்கிறோம். तो प्रभु हमें संभालते करके अभी हमने देखे. நாம் விழும்போதும் கர்த்தர் நம்மை தாங்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. हम जब गिरते हैं तभी भी प्रभु
प्रभु हमें संभालते करके சங்கீதம் लिखता है। 145:14 और भजन संगीता 145:15 में 14 14 में கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி जो भी गिरते प्रभु ने संभाल कर மரங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். और जो भी कुचला गए प्रभु उनको उठाते हैं। கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்குகிறார். जो भी गिरते हैं उनको प्रभु संभालते हैं। இந்த பாருங்க, அந்த ஆட்டக்காரன் கடுமையான வேகத்துல போட்டி போட்டு வந்திருக்கிறான். हम गवाही में सुने वो ऑटो वाला दो जन जो है झगड़ा, मतलब कौन आगे जाएगा ऐसा एकदम तेजी से चला रहा। அன்னைக்கு ரசல்ராஜ் பிரதர் வண்டியில இல்ல. और उस दिन रसलराज ब्रदर गाड़ी नहीं चला रहे थे। அவர் கொஞ்சம் ஆவிக்குரியவர், நல்ல கொஞ்சம் ஆவில வல்லமை இருக்கலாம். அவரை சத்தம் போட்டு நிப்பாட்டி இருப்பார், சுலோ போன்னு சொல்லி இருப்பார். अगर वो रिक्शा में रहते तो चिल्लाते थे और बोलते थे धीरे से जाओ। ஆவில அவனை கட்டினால அவன் ஒழுங்கா ஓட்டிட்டு வந்திருந்திருப்பான். और आत्मा में बोलते तो वो धीरे चलाता था। இந்த உள்ள இருந்தவங்கள கொஞ்சம் மெதுவா போயா, நீ ஒண்ணு மிந்தி போகண்டான்னு சொல்லி இருந்திருக்கணும். और अंदर जो बैठे अंदर के लोग पहला बोलना चाहिए था थोड़ा धीरे चलाओ, गाड़ी नहीं है। ஆண்டவர் என்ன உணர்த்தா அதை உடனே செஞ்சிரணும். जो भी प्रभु मन में बोलते पहला उसको करना है। ஆனாலும் போய் விட்டான். और वो तेजी से கீழே चला, ஆட்டோ விழுந்து விட்டது. ऑटो उल्टा हो गया। விழுகிற யாவரையும் கர்த்தர் தாங்குகிறார் என்று எழுதி இருக்கிற பிரகாரமா जो भी गिरते हैं प्रभु उनको संभालते करके लिखा के अनुसार அவர்களை தாங்கி இருக்கிறார்கள், ஆண்டவர் தாங்கி இருக்கிறார் என்று அவருடைய சாட்சியின் மூலமாய் கேட்டோம். और प्रभु ने उन्हें संभाला करके उनके गवाहियों से हमने सुना। அவர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். वो धर्मी परमेश्वर है, அவர் नन्மை செய்கிறவராய் இருக்கிறார். भलाई करने वाला प्रभु है। அவர் கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. वो अनुग्रह के प्रभु है करके शास्त्र कहती है। தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், अपने ओर से पुकारने वाले सबको। அனிமா அந்த ஆட்டோ வேகமா போகும்போது இப்படி வேகமா போறானே, எங்கனையும் கொண்டு ஆட்டோவை தூக்கி மலைத்திருவானு நினைச்சிருப்பாங்க. और हो सके मन में सोचा भी रहेगा कि इतना तेजी से चला रहा है कहीं ये कहीं गिरा ना दे, சொல்லி கூட இருக்கலாம். सोचा हो सकता है இப்படி வேகமா போறானே, ऐसा तेजी से जा रहा है ஆட்டோன்னு விழுந்துருமா, क्या ऑटो गिर जाएगा। அப்படி போனாலும் ऐसा गए तो தம்மனை भी கூப்பிடுகிற யாவருக்கும், अपने और पूछने वाले सारे உண்மையை को, தம்மனை கூப்பிடுகிற யாவருக்கும் सच्चाई से जो भी बुलाते हैं கர்த்தர் சமீபமா இருக்கிறார். प्रभु निकट है। ஒரு முறை சீசர்கள் படகுல போனார்கள். एक दिन चेलो नाव में गए, ஆனா பெரிய புயல் வந்து விட்டது. बड़ा तूफान आ गया। அது படகு முங்கிரும்னு பார்த்தாங்க. क्या तूफान डूब जाएगा ऐसा உடனே सोचा। ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. प्रभु को देखकर उठाया, இல்ல, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம். हे प्रभु हम मर रहे हैं। ஆண்டவர் எரிச்சு உடனே கடலையும் காட்டையும் அதட்டினார், நின்று விட்டது. और प्रभु ने उठे और जो तूफान को डांटा, तूफान रुक गया। இப்ப ஆண்டவர் கேட்டார், प्रभु ने पूछा, அற்ப விசுவாசிகளே, एक कम विश्वासी हो, உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போய்விட்டு तुम्हारे में विश्वास नहीं है। ஏதோ வந்து என்ன நீங்க பாக்குறீங்க அல்லவா, आप मुझे देखते हो, என்னுடைய சீசர்கள் அல்லவா, आप मेरे चेले हो, இந்த பிரச்சனை பார்த்து நீங்க பேசுங்க, அப்பாலே போன்னு சொல்லுங்க, போயிருக்குமே. और इस समस्या को देखकर जाओ करके कहते हो तो चले இந்த जाता। புயலை நீங்க நிப்பாட்டி இருக்கலாமே इस तूफान को तुम रुका सकते थे, என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ऐसा प्रभु कहता है। அப்ப நாம எந்த ஒரு காரியம் வருமோ அந்த காரியத்துல உடனே என்ன செய்யணுமா செய்திருந்தால் உடனே எல்லாம் ஸ்டாப் ஆகிவிடும். हम भी उस कार्य में क्या करना है हम करते तो वो कार्य रुक जाते हैं। அதையும் மீறி போய்விட்டால் நம்முடைய ஆண்டவர் தாங்குகிறார். और उसके भी आगे हम चला गया तो प्रभु हमें संभालता है। அவருக்கு பயந்துள்ள விருப்பத்தின்படி அவர் செய்கிறார். और उनके डरवियों के अनुसार वो करता है। அதுக்கு அடுத்த வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. उसका अगला वचन भी वही कहता है, அவர் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். उनके जो बुलाने को सुनकर उनको उद्धार करता है। எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்படைத்து விட வேண்டும். कौन से भी परिस्थिति में प्रभु के हाथ में அவரை समर्पण நோக்கி करना है। பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். उनके और जो देखा वो प्रकाश हुआ। ஹalleluya. ஹalleluya. அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. और उनके चेहरा में लज्जित नहीं हुई। ஆனா எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட ஏந்துகிறார், தாங்குகிறார், சுமக்கிறார் என்பதுதான் வேதம். तो कौन से भी परिस्थिति में प्रभु हमें संभालता है, उठाता है, बचाता है, यही वचन है। இருபது தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார். अपने ऊपर प्रेम करने वाले सारे को बचाता है। நீங்க ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், आप सब परमेश्वर के उद्धार के இவ்வளவு பெரிய लिए ஆபத்து வந்து நீங்க ஆட்டோக்குள்ள கிடந்துட்டு எந்திக்கு முடியாம இருந்தாலும் பாருங்க, எந்த அடியும் விடாம ஆண்டவர் வந்து பாதுகாத்து இருக்கிறார். और इतना जो ऑटो जो हुआ तो भी प्रभु ने बचाकर संभाल कर கண்டிப்பா रहा है। ஆண்டவர் பாதுகாப்பார். प्रभु निश्चय बचाएंगे। நாம் தேவனுடைய பிள்ளைகள், हम प्रभु के संतान, நம்ம மீது அவ்வளவு அன்பு கூறுகிறார். हम में से वो प्रेम करते हैं। அந்த பீகார்ல நான் உட்கார்ந்து பேசும் ஃபேன் கலந்து விழுந்து பாருங்க. और बिहार में हम बातचीत कर रहे थे, फैन गिर गया। ரெண்டு பேருக்கு கேப், ஒரு ஃபேன் விழக்கூடிய அவ்வளவுதான் கேப். और दोनों जन के बीच में थोड़ा सा ही गैप था, उधर ही फैन அந்த गिरा। இதுல ஃபேன் விழுந்து ஃபேன் ரக்கி உடைஞ்சு போச்சு, அவர் அதிர்ந்து போயிட்டார். और उस बराबर गैप में फैन गिरा और फैन टूट गया। நாங்க பயப்படுறோம்ல, அதரவுல சொன்ன கர்த்தர் தேவதூதர் அனுப்பி அந்த ஃபேனை பிடிச்சால உட்கார வச்சிருக்காரு, और அவ்வளவுதான். हमने कहा कि डरो मत, स्वर्गदूत आया, फैन को पकड़ा और साइड में रखा। அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தேவனாகத்தர் இப்படியே நன்மை செய்து வருகிறார். प्रभु ऐसे सारे लोगों को भलाई करते आ रहे हैं। சங்கீதம் 37:24 भजन संगीता 37:24 அவன் விழுந்து
விட்டாலும் தள்ளுண்டு போவதில்லை. और गिर जाएंगे तो भी वो घबराएंगे नहीं. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. प्रभु अपने हाथों से उनको बचाते करके யாரை लिखा நம்மளை है. தள்ளி போட்டு விட்டார்கள் வைத்துக் கொள்ளுவோம். और मान लो कोई हमें धक्का दे நமக்கு दिया, தீமையை செய்து விட்டால் என்று வைத்துக் கொள்ளுவோம். हमारे लिए बुराई कर लिया समझ लो, ஆண்டவர் கைவிடவே மாட்டார். प्रभु कभी नहीं நாம் छोड़ेंगे. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும், हम परमेश्वर के संतान होना அவருக்கு चाहिए, பிரியமா இருக்கணும், उनका प्रिय रहना, அவருடைய வசனத்தின்படி ஜீவிக்கணும். उनके वचन के अनुसार जीना है, மீதி எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். और बाकी प्रभु देख लेंगे. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். और अपने हाथों से प्रभु बचाता है. சங்கீதம் 94:18 भजन संगीता 94:18 में, என் கால் சறுக்குகிறது என்று சொல்லுகின்ற பொழுது, जब मेरा पैर फिसलता है, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. हे प्रभु आपकी अनुग्रह मुझे संभालती है. என் கால் சறுக்குகிறது ஆண்டவரே, मेरा पैर फिसलता है प्रभु, எனக்கு பலம் இல்லையே, मेरे लिए बल नहीं இந்த है. சூழ்நிலை என்ன செய்வேன்? इस परिस्थिति में मैं क्या करूं? ஆண்டவரே என்னை ரட்சியும். हे प्रभु मुझे उद्धार करो. அப்படி அவர் கிருபை நம்மை தாங்குகிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. उनकी अनुग्रह हमें संभालती है. அப்ப எந்த ஒரு விழுகையா வந்தாலும் தேவனாக கர்த்தர் நம்மை தாங்குகிறார். तो कौन से भी परिस्थिति में प्रभु हमें संभालता है. சாத்தானால் வரட்டும், शैतान से आ जाए, மற்ற ஜனங்களால் வரட்டும், या लोगों से आ ஒருவேளை जाए, நம்முடைய அறியாமையில வரட்டும், या अपने अनजान में आ जाए, ஆண்டவர் நம்மை தாங்குகிறார், प्रभु हमें बचाते हैं, நம்மை ஏந்துகிறார், हमें वो उठाते हैं, நம்மை சுமக்கிறார், हमें उठाते हैं, நம்மை தப்புவிக்கிறார், हमें बचाते हैं, நமக்கு சில காரியங்களை கற்றுத் தருகிறார். कुछ बातों को सिखाते हैं. திருப்பி நாம் அந்த காரியத்தில் கவனமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். वापस उस कार्य में ठीक से चलना है. ஹalleluya. हालेलुया. அப்ப தேவனுடைய வார்த்தை கைக்கொண்டு யார் நடக்கிறார்களோ परमेश्वर के वचन के अनुसार जो जीते हैं, அவர்கள் எழுதப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்கிறார்கள். लिखा हुआ सारा आशीष को वे लोग पाते हैं. நம்ம இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது दूसरी बात देखते हैं तो நமது வியாதிகளிலே அவர் நம்மை தாங்குகிறார். हमें बीमारी में प्रभु संभालते हैं. சங்கீதம் 41:3 வாசிக்கலாம். भजन संगीता 41 तीसरा वचन. சங்கீதம் 41:3 படுக்கையில் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியில் அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். जब वो व्याधि के मारे शय पर पड़ा हो तब यहोवा उसे संभालेगा, तू रोग में उसके पूरे बिछौने को लिपट कर ठीक करेगा. இப்ப நமக்கு ஒரு காரியம் நல்லா தெரியுதா இல்லையா? एक कार्य हमें ठीक से पता चल रहा है. நம்ம ஏதாவது சாப்பிட்டா கூட வியாதி வந்துடலாம். हम खाएंगे तो बीमार हो இந்த सकते हैं, உலகத்தில் அப்படி மோசமான உணவுகள் தான் இருக்கிறது. क्योंकि इस दुनिया के सारे खाना ठीक சரீரத்தில் नहीं है. சரியான ஒரு ஹெல்த் இல்லாம இருந்தாலும் நம்ம நோய் வந்து விடலாம். और शरीर में ठीक की तंदुरुस्ती नहीं रही तो बीमार आ सकती है. நம்முடைய பாவத்தினாலும் நமக்கு வந்து பல விதமான பிரச்சனை வந்து விடலாம். हमारे पाप के कारण भी कुछ समस्या आ सकती है. ஒருவேளை சாத்தானும் சில வேலைகளை செய்து விடலாம். शैतान भी कुछ समस्या लेकर आ அப்படியே सकता है. படுக்கையில் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குகிறார். और जो जो बीमारी है जो बिछौने से लिपट कर प्रभु ठीक करेगा. கர்த்தர் தாங்குகிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. प्रभु उसको संभालता है करके लिखा है. எந்த சூழ்நிலை ஏற்பட்டு நம் படுக்கையில விழுந்து விட்டாலும் வியாதி வந்து விட்டாலும் और कौन से भी परिस्थिति में बिछौनी में हम चले गए तो நம்மை கர்த்தர் தாங்குகிறார். हमें प्रभु संभालेगा. அவனுடைய வியாதியிலே उसके बीमारी में அவன் படுக்கை இந்த வியாதி படுக்கை முழுவதும் தேவனாய் கர்த்தர் மாற்றி போடுகிறார். उसकी बीमारी के सारे बिछौनी को प्रभु बदलता है. 1 பேதுரு 2:24 पहला पत्रस 2 अध्याय 24 वचन में, நாம் பாவங்களுக்கு செத்து, हम पापों के लिए मरकर, நம்ம எல்லாரும் பாவத்தை செத்துருக்கோமா ஜாகலையா? हम सब पापों के लिए मरे हैं कि नहीं? எல்லாரும் பாவத்தை செத்துருக்கோமா? हम सब मरे हैं कि नहीं पापों के लिए? யோசித்து பார்த்தவங்க ஆமான்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா சரியா சாகல இல்லையா? பாவத்துக்கு சாகணும் அப்படின்னா என்ன? பாவமான காரியங்களை பேசவும் கூடாது, சிந்திக்கவும் கூடாது, செய்யவும் கூடாது. और पाप के लिए मरना का मतलब यह है कि पाप का जो भी स्वभाव के बारो कभी नहीं करना है. பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு पापों के लिए मरकर धर्मी के लिए जीकर அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். प्रभु ने अपने पापों को उसने क्रूस पर चढ़कर அவருடைய தழும்புகளால் சுகமானோம். उसके घायल हुआ घाव से हम ठीक हुए. நம்ம ஆண்டவர் விசுவாசிக்கிறோம், प्रभु को विश्वास करते, அவரை ஏற்றுக்கொள்கிறோம், उनको ग्रहण करते, மெய்யாய் மனம் திரும்புகிறோம், मन फिराते, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம். पाप को कबूलत करके छोड़ देते. இதை ஆண்டவர் பார்க்கிறார், इसे प्रभु देखते हैं, அந்த பாவத்தை நமக்கு மன்னிக்கிறார், उस पाप को क्षमा करते हैं, பாவத்தினால் உண்டான தண்டனை நீக்குகிறார், पाप से होने वाले दंड से बचाते, நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார், हमें आशीष करते, அவர் நமக்கு நன்மையை கொடுக்கிறார், हमें भलाई देते, அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள், उनके जो घाव से ठीक हुए அவர் நம்மை தாங்குகிறார் என்று वो எழுதப்பட்டுள்ளது. हमें संभालेगा करके लिखा है. நாம் ஏசாயா 38 அதிகாரத்திலே यशाया 38 अध्याय में நாம் அங்கே பார்க்கின்ற பொழுது
उधर हम देखते समय அங்கே முதலாம் வசனத்தை நாம் பார்த்தோமானால் पहला वचन से देखेंगे तो அங்கே என்ன எழுதப்பட்டுள்ளது? क्या लिखा हुआ है? எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்கிறோம். हजेकिया राजा के बारे में देखते हैं. அவர் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தார். बीमार होकर मृत्यु की ओर वो था. தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி போய் நீர் மரித்து போய் விடுவீர், உம்முடைய காரியங்களை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லிவிட்டார். यशाया नबो ने कहा कि तुम मर जाओगे, अपने कार्य को ठीक करो. அவர் என்ன செய்தார் என்றால், उन्होंने क्या किया? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். प्रभु को देखकर पुकारा. கர்த்தாவே என்று கூப்பிட்டார். हे प्रभु करके उसने पुकारा. நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்தேனே ஆண்டவரே. मैं तेरे समूह में धर्मी और कराई रीति से मैं चला. பாருங்க, அவர்கிட்ட ஒரு பாயிண்ட் இருந்தது. उनके पास एक पॉइंट था. ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தமமாகத்தான் நடந்தேனே. मैं तुम्हारे वचन के अनुसार सच्चाई और कराई से मैं चला. உமது பார்வைக்கெல்லாம் நலமானதை செய்தேனே. तुम्हारे नजर के लिए जो अच्छी थी वो बात को मैंने किया. ஆண்டவரே, அதை இப்பொழுது கொஞ்சம் நினைத்துக் கொள்ளும். हे प्रभु, उसे अभी स्मरण किया करो. சொன்னபடிலாம் நடந்திருக்கிறேன் தகப்பனே. जैसा आपने कहा मैं वैसा அதை चला. நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி उसे सोचो करके विनंती किया. ஆண்டவர் நோக்கி அழுது விட்டார். प्रभु को देखकर रोया. கர்த்தர் உடனே என்ன செய்தார் என்றால், प्रभु तुरंत क्या किए? மறுபடியும் தீர்க்கதரிசி அனுப்பி वापस नबोत को भेजकर உன்னுடைய நாட்களிலே 15 வருஷத்துக்கு உனக்கு கூட்டி கொடுக்கிறேன். तेरे जिंदगी में आयु में 15 साल और. ஹalleluya. हालेलुया. ஒரு நிமிஷம் ஜெபம்தான். केवल 1 मिनट की प्रार्थना. அந்த ஜெபத்திற்கு ஏன் அவ்வளவு வல்லமை இருந்தது? उस प्रार्थना को क्यों उतनी सामर्थ्य? ஆண்டவரே, நான் உண்மையும் செம்மையுமாய் இருந்தேன். आपके नजर में सच्चाई और कराई से உண்மையும் மன உத்தமமாய் நான் நடந்து கொண்டேன். और सच्चाई और मन के खराई से मैं था. உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். तुम्हारे नजर के लिए जो ठीक था उसे किया. அதை கொஞ்சம் நினைத்தருளும் ஆண்டவரே. उसे थोड़ा स्मरण किया. உடனே ஆண்டவர் இறங்கி விட்டார். तुरंत प्रभु उतरे. அந்த நிமிஷத்துல மரிக்க வேண்டியவர் उस क्षण मरने वाला 15 வருஷம் ஆயுளை நீட்டி கொடுத்தார். 15 साल आयु बढ़कर दिया. ஆனபடியினாலே इसीलिए நம்முடைய வியாதியிலே இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மை தாங்குகிறார். हमारे बीमारियों में भी प्रभु हमें संभालता நம்முடைய है. வாழ்க்கையில अनेक காரியங்கள் நாம அறியாமலே இருந்து விடுகிறோம். हमारे जिंदगी में कई बातों को हम समझ नहीं पाते. தேவன் அதிலே நம்மை தாங்குகிறார். प्रभु उसमें भी हमें बचाते हैं. நமக்கு சோதனை ஏற்படுகின்ற பொழுது நம்முடைய தேவன் நம்மை தாங்குகிறார். और हमारे लिए जब परीक्षा होती है तभी भी प्रभु हमें संभालते हैं. இந்த மாதிரி சோதனை வேற யாருக்குமே வரக்கூடாது. हम बोलते हैं कि ऐसा परीक्षा किसको भी नहीं आना है. என்னால தாங்க முடியாத ஒரு சோதனை मेरे से हो ही नहीं रहा है संभालने. என்ன எழுதியிருக்கிறது என்றால், क्या लिखा हुआ है? எல்லாருக்கும் சோதனைகள் வரும். सबके लिए परीक्षा है. வரும்னு தான் எழுதப்பட்டுள்ளது. आएगा करके लिखा है. ஆண்டவர் நிச்சயமா நம்மளை அதிலே பாதுகாப்பார். लेकिन प्रभु उसमें से हमें बचाएगा. 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13 வசனத்திலே पहला कोरिन्थियोस 10वां अध्याय 13 वचन में ஆண்டவர் தெளிவாக சொல்லிவிட்டார். स्पष्ट रीति से प्रभु ने कहा, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடாது. मनुष्य के लिए जो परीक्षा होती है उसके अलावा और कुछ परीक्षा तुम्हारे लिए नहीं है. என்ன? நமக்கு ஒரு சோதனைன்னா அது மனுஷருக்கு வரக்கூடிய சோதனை தான், வேற சோதனை உங்களுக்கு வராது. अगर कुछ परीक्षा आती है तो वो मनुष्य से सह सकता है, वैसी परीक्षा आती है. அவர் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். परमेश्वर सच्चा है. உங்கள் திராணிக்கு மிஞ்சி நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்க மாட்டார். और तुम्हारे शक्ति के बाहर वो तुम्हें परीक्षा नहीं करेगा. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? इससे हमें क्या समझ இன்னொரு பிரச்சனை, ஆண்டவர் நமக்கு தாங்கறதுக்கான பலனை தருவார். कौन से भी परीक्षा में प्रभु उसे संभालने உங்கள் की திராணிக்கு மிஞ்சி நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்காமல் तुम्हारे शक्ति के अलावा तो प्रभु नहीं परीक्षा ஒரு करता. பிரச்சனை வந்திருக்க வைத்துக் கொள்வோம். एक समस्या आ गई समझो. ஆண்டவர் பார்க்கிறார். प्रभु देखता है. உன் திராணிக்கு தான் தந்திருக்கிறேன். तेरे शक्ति के अनुसार உனக்கு நான் வல்லமை தந்திருக்கிறேன். तेरे लिए सामर्थ दिया. உனக்கு அவ்வளவு கிருபை தந்திருக்கிறேன். उतना अनुग्रह दिया हूं. நான் உன்னோட கூட இருக்கிறேன். मैं तेरे साथ நீ रहूंगा. எனக்காக நீ நில். तू मेरे लिए खड़े हो जा. நான் உன்னை பாதுகாப்பேன். मैं तुझे संभालूंगा. நான் உனக்கு வெற்றியை तेरे கட்டளையிடுவேன். लिए जीत दूंगा. உனக்கு நன்மை கட்டளையிடுவேன். तेरे लिए भलाई என் दूंगा. வல்லமை நீ காண்பாய். मेरे सामर्थ को तू என் देखेगा. மகத்துவத்தை நீ அறிந்து கொள்வாய். मेरे महत्व को तू समझेगा. எனக்காக நீ சாட்சியா நிற்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். मेरे लिए गवाही से तू खड़ा रहेगा. ஆனபடினாலே और इसीलिए நாம் நம்முடைய சோதனைகள் வந்தாலும் சரிதான், हमारे परीक्षा भी आए तो भी நம்முடைய திராணிக்கு மிஞ்சி ஆண்டவர் சோதனை கொடுக்க போறது இல்லை. हमारी शक्ति के अलावा प्रभु नहीं परीक्षा. திராணியோடு கூட शक्ति के साथ அது தப்பித்துக் கொள்ள முடியாத ஒரு போக்கையும் உண்டாக்குவார். उस परीक्षा से बचने की रास्ता को भी दिखाएगा. எல்லார் வாழ்க்கையிலும் சில பிரச்சனை வந்திருக்கும். सबके जिंदगी में परेशानी आई होगी. ஆண்டவரே, இதுல இருந்து தப்ப முடியுமா? हे प्रभु, इससे बच सकते हैं இதுல क्या? இருந்து என்ன செய்ய? इसमें से क्या करें? ஆனால் ஆண்டவர் பற்றி பிடிச்சுக்கிடுவோம். लेकिन प्रभु को पकड़ लेते हैं. ஆண்டவர் உம்மால தான் கூடும். प्रभु आपसे हो सकता இது है. எனக்கு நன்மை செய்யும். आप मेरे लिए भलाई करो. என்னை பாதுகாத்துக் கொள்ளும். मुझे संभालो. என்னை வழி நடத்தும். मुझे अगुवाई करो. நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். जरूर प्रभु करेंगे. தப்பித்துக் கொள்ள முடியாத போக்கே, சோதனை வந்தாலும் தப்பித்துக் கொள்ளும் போக்கே ஆண்டவர் தருவார். परीक्षा आएगा तो भी उससे बच निकलने की मार्ग को प्रभु ही दिखाएगा. யாக்கோபு 1 அதிகாரம் 12 வசனத்திலே याकूब
पहला अध्याय 12 वचन में சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். जो परीक्षा को झेल लेता है वो मनुष्य धन्य है। நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், हम उद्धार पाए, தேவனுடைய பிள்ளைகளா ஆகிவிட்டோம். परमेश्वर के लोग बन गए, சோதனை வந்தாலும் சகிக்கிற மனுஷன், और परीक्षा आएगा तो भी उससे सह लेंगे। तो கர்த்தரை நம்பி அந்த சோதனை சகிக்கிற மனுஷன், परमेश्वर के भरोसा रखकर उस परीक्षा को सहने அந்த वाले, சோதனையில் கர்த்தரையே சார்ந்து நின்று ஆண்டவரே நீரே எனக்கு இதுல இருந்து மீட்பு தாரும் என்று நிற்கிறவர்கள், उस परीक्षा में से हे प्रभु आप ही मुझे संभालो बोलने அவர்கள் वाले, பாக்கியவான்கள். वे लोग धन्य है। அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு वो खरा है करके समझने के बाद, அந்த பிரச்சனையில தாக்கு பிடிச்சு நிற்கக்கூடிய ஆண்டவர் கிருபை தந்து அதுல தாக்கு பிடிச்சு யார் நிற்கிறார்களோ, और जो परीक्षा आती है उससे संभाल कर खड़े रहने वाले, ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? அவன் உத்தமன் என்று ஆண்டவர் பார்க்கிறார். और प्रभु देखता है कि ये सच्चा है। அவர் உத்தமன் என்று விளங்கின பின்பு जब वो सच्चाई करके समझने के बाद, மறுபடி வருகிறார். கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, और प्रभु अपने ऊपर प्रेम करने वाले को, திருப்பி அதுதான் வருது. वापस वही आता है। யார் ஆண்டவரில் அன்பு கூறுகிறார்களோ, जो प्रभु के ऊपर प्रेम करते हैं, யார் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறார்களோ, जो प्रभु के अनुसार करते हैं, யார் கர்த்தருடைய வார்த்தை கைக்கொண்டு அதன்படி நடக்கிறார்களோ, प्रभु के वचन के अनुसार चलते हैं, அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவர்கள் பெறுவார்களா? वादा क्या हुआ? जीवन की मुकुट वो पाएंगे। வாக்குத்தத்தம் சகல ஆசீர்வாதங்களை பெறுவார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. सारा आशीष को पाएंगे करके लिखा हुआ है। நான் பார்க்கின்ற பொழுது நிறைய பேருக்கு வீடு இல்லை, வேலை இல்லை, அந்த பிரச்சனை ஏகமா வருகிறது. और कई सारे को घर नहीं है और काम नहीं है, कई परेशानियां है, பல கஷ்டங்கள், कई समस्या, பல நெருக்கங்கள். कई दबावट। நம்மள ஆண்டவர் கைவிட்டுட்டாரா? क्या प्रभु ने छोड़ दिया? யாரையும் கைவிட்டுருக்காரா? क्या किसी को छोड़ दिया? யாரையும் கைவிடல. प्रभु किसी को नहीं छोड़े, நம்மை அவர் திருப்பி உணர்த்துவார். और वापस प्रभु हमें நீ समझाएंगे உன்னை எதிலே சரி செய்ய வேண்டுமோ कि जिधर ठीक करना நீ है அதை சரி செய்து கொள். उससे ठीक कर। யோசுவாவா இருந்தாலும் பெரிய பக்தர் தான். यहोश एक बड़ा भक्त है, சாத்தான் வந்து குற்றம் சாட்டினான். शैतान आकर दोष लगाया, மேலே வந்து அழுக்கு வஸ்திரம் இருக்கிறது. और जो महल की वस्त्र है, ஆண்டவர் வந்து சாத்தானை கடிந்து கொள்ளவில்லை. शैतान को प्रभु ने खंडन नहीं சாத்தான் किया, அவன் சரியா தான் சொல்லுகிறான். वो बराबर ही कहा है, அவருக்கு உடனே அந்த வஸ்திரத்தை மாற்றுங்களேன்னு தான் சொன்னார். तुरंत उस वस्त्र को बदलो कर ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்தை நாம் தான் விட்டுவிட்டு ஆண்டவரத்தில் திரும்ப வேண்டும். परमेश्वर के ना प्रिय का बात हम छोड़कर वापस आना है। அப்போ ஆண்டவர் நம்மை விழுகிற யாவரையும் நம்மை தாங்குகிறார். और गिरने वाले सभी को प्रभु संभालते हैं। வியாதிகள் வந்தால் அதில் எல்லாவற்றிலும் நம்மை ஆண்டவர் தாங்குகிறார். जो भी बीमार आती है बीमारी से प्रभु बचाते हैं। சோதனை வந்தால் சோதனை எல்லாவற்றிலும் ஆண்டவர் தாங்குகிறார். अगर परीक्षा आती है तो परीक्षा में से प्रभु बचाते நம்முடைய हैं। நித்திரையிலே ஆண்டவர் தாங்குகிறார். हमारे सोने में भी प्रभु बचाते இது हैं। எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? इससे कितने लोग विश्वास करते हैं? தூக்கம் வந்துன்னா அடுத்தல முழிப்பு வரும்போது நம்ம உயிரோடு இருக்குங்க தெரியும். अभी नींद आ गई तो जब वापस नींद खुलती है तब मालूम पड़ता है कि हम जिंदा है, இல்ல தூக்கத்துல உயிரோடு இருக்கு நமக்கு தெரியுமா? और जब हम सोते हैं तो हम जिंदा है कि हमें कैसा पता? எவ்வளவு அருமையான ஆண்டவர். कितना अच्छा प्रभु। இல்ல அந்த மிஷின் ஓடிக்கிட்டே பிறந்த நாள்ல இருந்தே மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கு. एक अंदर एक मशीन है वो चलते रहती है, சுவாசம் நின்னா ஆள் அவுட் ஆகி போயிடும். अगर श्वास रुक गया तो मनुष्य मर जाएगा। அந்த மிஷின் ஓட வச்சு लेकिन अंदर की मशीन को இஸ்ரவேலை काम காக்கிற உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. जो इसराइल को संभालने वाला सोता नहीं, அந்த மிஷினை ऊँघता கரெக்டா नहीं, ஓட வச்சுக்கிட்டே இருக்கிறார். अंदर की उस मशीन को बराबर चला रहा है। டெலிபோன் டிபார்ட்மெண்ட் பெரிய பெரிய டவர் இருக்கும் பாருங்க. और बड़े बड़े टावर्स होती है। திடீர்னு எலக்ட்ரிசிட்டி பந்த் ஆயிட்டுனா अचानक करंट चला गया था, நாங்க பெரிய ஜெனரேட்டர் வச்சிரும், அதை உடனே ஆன் பண்ணி விடணும். वो फिर जनरेटर को तुरंत चालू करते हैं। அப்படி இல்லாவிட்டா எல்லாருடைய மொபைல் வந்து நெட்வொர்க் கிடைக்காம போய்விடும். और अगर जनरेटर चालू नहीं किया तो फिर वो नेटवर्क नहीं मिलेगा। இந்த நெட்வொர்க்கை நம்மள உண்டாக்குன ஆண்டவர். और हमें वो सृष्टि क्या प्रभु? இந்த நெட்வொர்க் என்னைக்கா நின்றுக்கா? क्या ये कभी रुका है? இந்த நெட்வொர்க் கரெக்டா இயங்கிக்கிட்டே இருக்கும். ये अंदर की जो सारे नेटवर्क ठीक இந்த से चलते रहते हैं। நெட்வொர்க்கு என்னைக்கு முடிவு வச்சிருக்காரோ और जिस दिन इसका अंत रखा है, அவர் பந்தவர் முன்னால என்னன்னு சொல்ல அத்தனையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். और तब तक हम जो करना है वो करते रहना है। அவர் சுவிட்ச் ஆஃப் பண்ண போற நேரத்துல ஐயோ நான் அதை செய்யல ஒண்ணும் செய்ய முடியாது. जब प्रभु बंद करने जा रहे तभी ये नहीं किया वो नहीं किया नहीं बोलना है। இங்க பந்து பண்ணாருன்னா மோட்சத்துல போய் பெரிய ஆசீர்வாதத்துல இருக்கணும், அதுக்கு தான் இங்க சுவிட்ச் பந்து பண்ணுவார். और जब बंद करेंगे तब स्वर्ग पर जाकर बहुत आशीष रखा हुआ रहना है। அதுல இருந்து உலகத்துல நம்ம என்னெல்லாம் செய்யணும் அத்தனை கண்டிப்பா செஞ்சே ஆகணும். तब तक इस दुनिया में क्या क्या करना है करना ही है। அநேகரை பார்க்க ஊர்ல ஆண்டரை நீ எடுக்க மாட்டேக்காரு, और कई गांव में प्रभु मुझे उठाता नहीं है, சீக்கிரம் எனக்கு சாவு வர மாட்டேங்கிறது, मुझे जल्दी मरण नहीं आती है, அப்படி வந்துருமா? ऐसा आ जाएगा। யாரு பிறக்குன்னு நினைச்சாலும் பிறக்க முடியாது, कोई जन्म लेंगे सोचेगा तो भी யார் जन्म नहीं लेगा। மறிக்கணும் அப்படி மறிச்சிட முடியாது. कोई मरेंगे तो वैसा भी मर नहीं सकता, அல்லது தவறான டிசிஷன் தான் எடுப்பார்கள். और फिर गलत डिसीजन लेते அவ்வளவு हैं। அருமை நம்மை உண்டாக்கின ஆண்டவர் हमें सृष्टि क्या हो प्रभु? அவ்வளவு அருமையான கண் நமக்கு வைத்திருக்கிறார். कई अच्छा बाकाबों को रखा है। சங்கீதம் 3:5 भजन संगीता 3 अध्याय நான் 5 படுத்து वचन में, நித்திரை செய்தேன், मैं सोया விழித்துக் கொண்டேன், जागा கர்த்தர் என்னை தாங்குகிறார். प्रभु मुझे संभालता है। இல்லையா?
நான் படுத்து நித்திரை செய்தேன், मैं सोकर नींद में गया, விழித்துக் கொண்டேன், मैं जागा, கர்த்தர் என்னை தாங்குகிறார். प्रभु ने मुझे संभाला. சிலர் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறேன். मैं कुछ लोग को कहते हुए सुना हूं, ராத்திரி தூங்குனையா, मैं रात को सोया காலேஜ் பார்த்தா பக்கத்துல ஒரு பெரிய பாம்பம் படுத்து கிடக்கு. और सुबह उठकर देखा बाजू एक बड़ा सर्प है. நல்ல வேளை கடிக்கலையா, अच्छा हुआ काटा नहीं. இல்லையா? உருண்டு படுத்தாலும் கடிச்சிரும். ஏன்னா அது ஏதாவது தீமைஞ்சா டக்குன்னு கொட்டும். और सर्प के ऊपर कुछ बुराई करेंगे तो फिर वो आके அப்ப डसती அந்த நேரத்துல ஆண்டவர் கூட இருந்து है. उस समय पर प्रभु साथ அந்த रहकर பாம்பை நம்ம தீண்டாதபடிக்கு उस सांप को काटने नहीं அவர் रखे, பாதுகாக்கிறார். उसे संभालते हैं. பாதுகாக்கிறார் இல்லையா? संभालते हैं कि नहीं? அறியாம திடீர்னு கால வச்சால கடிச்சிரும். ஆனா திடீர்னு அந்த நேரம் கரெக்டா ஆண்டவர் உணர்ந்து வந்து பாம்பு இங்க தானே கிடக்குன்னு டக்குன்னு பாக்குறோம். और जब अचानक से देखते तो सांप बाजू में है. அப்ப நம்ம நம்ம படுத்துறோம், நமக்கு அவ்வளவுதான் தெரியும். और हम सो जाते सिर्फ उतना ही हमें पता है. அந்த படுத்து தூங்கின கர்த்தர் நம்மள தாங்கிக்கிட்டே இருக்காராம். जब सो जाते हैं तभी भी प्रभु हमें संभालते हैं. அந்த ஆண்டவரை நம்ம மறக்கலாமா? उस प्रभु को हम भूल सकते हैं அந்த क्या? ஆண்டவருக்கு துதி செலுத்தாம இருக்கலாமா? उस प्रभु को हम बिना स्तुति அந்த ஆண்டவர் சொல்ற வார்த்தை கை கொள்ளாம இருக்கலாமா? उस प्रभु के वचनों को बिना पालन அருமையான करके தேவனுடைய ஜனமே, हे प्रभु प्रिय அந்த வார்த்தை लोगों, கை கொண்டு பாருங்க, उनके वचन को समझो, அதற்கு பிறகு ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பாருங்க. उसके बाद के आशीर्वाद को देखो. கோல்கேட் பேஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். और कोलगेट जो पेस्ट आप सबको पता है. தெரியுமா தெரியாதா? எல்லாருக்கும் பல்லு விளக்க யூஸ் பண்றோம். सब लोग दांत घसने यूज करते हैं. அவர் சின்னதா ஒண்ணு ஆரம்பிச்சு वो छोटा सा तैयार, முதல்ல 10% கொடுத்தாராம். पहला उन्होंने 10% दिया, தசம அர்த்தல 20% கொடுத்தாராம். उसके बाद 20% दिया, 30% கொடுத்தாராம். ஏராளமா கோடி கோடியா குமிஞ்சிட்டு இருக்கு. और क्योंकि करोड़ों के हिसाब से प्रॉफिट हो रही அத है, வச்சு நான் என்ன பண்ண போறேன்? उससे हम क्या करें? கடைசில ஆண்டவர் சொன்ன 10% மட்டும் எனக்கு போதும், அவர் 10% கொடுக்க சொன்னார், 90% இப்ப கொடுத்துட்டு இருக்காராம். और वो 10% ही काफी है कहा, लेकिन वो 90% तक उसने அதே दिया. பல லட்சம் கோடி அவள்கிட்ட இருக்கிறது. और कई करोड़ों लाखों करोड़ों उसके पास. ஆண்டவருடைய காரியத்தில் நீங்க சரியா செஞ்சா, प्रभु के कार्य में ठीक से करेंगे तो நீ ஒருவேளை நினைக்கலன்னா ஐயா இப்படி பேசுறாங்க இப்படிதான் சொல்லும் அப்படிலாம் நினைக்காதங்க. आप ऐसा मत सोचो कि अय्या ऐसा बोल रहे हैं. உங்களுக்கு சத்தியத்தை தெளிவா சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. सत्य को ठीक से बोलना हमारा फर्ज है. அதை கை கொண்டு நடந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. उसे पालन करके आशीष लेना आपका जिम्मेदारी. நான் சத்தியத்தை சரியா பேசாட்டாலும் ஆண்டவர் என்கிட்ட கேட்பார். मैं सत्य को ठीक से शिक्षा नहीं दिया तो प्रभु मेरे से सवाल போதிச்ச करेंगे. பிறகு கை கொள்ளாம இருந்தாலும் ஆண்டவர் உங்களிடத்திலும் கேட்பார். शिक्षा देने के बाद आप लोग पालन नहीं करेंगे तो प्रभु நாம் आपसे எல்லாரும் पूछेंगे. தேவனுடைய பிள்ளைகள். सब प्रभु के संतान. யார் யார் எதற்கென்று ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார், जिसको प्रभु जिस काम के लिए नियुक्त किया है, அவர்கள் டியூட்டியை சரியாக செய்ய வேண்டும். और उस कार्य को ठीक से करना है. சங்கீதம் 4:8 भजन संगीता 4 अध्याय 8 वचन. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். और मैं शांति से लेट जाऊंगा. அப்ப கர்த்தருடைய காரியத்துல யார் உண்மையா இருக்கிறார்களோ, जो प्रभु के कार्य में ठीक रहते हैं, யார் கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்கிறார்களோ, जो प्रभु के लिए ठीक कार्य करते हैं, கர்த்தருக்கு யார் அன்புகிறார்களோ, जो प्रभु से प्रेम करते हैं, அவர் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வார்களாம். शांति के साथ लेटकर वो सो जाएंगे. கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறது என்று எழுதப்பட்டுள்ளது. हे यहोवा, केवल तू ही मुझको एकांत से निश्चिंत रहने देता है. பாருங்கள் என்ன அருமையான தேவன். कितना अच्छा प्रभु. சங்கீதம் 121:4 भजन संगीता 121 இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. इजराइल को संभालने वाला प्रभु वो सोता भी नहीं ऊँगता भी नहीं. அவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் என்று எழுதப்பட்டுள்ளது. सोता भी नहीं है और ऊँगता भी नहीं है. கர்த்தர் உன்னை காக்கிறவர், प्रभु तुझे संभालने वाला है. கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறவர். और प्रभु तेरे दाहिने और में तेरे बिछौनी है. நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். अच्छे से संभालना அந்த है. ஆண்டவர் எப்படி எல்லாம் இருக்கிறார், हम प्रभु कर परमेश्वर நம்முடைய कैसा है? சமாதானத்துடன் படுத்துக்கொள்ள செய்கிறார், शांति के साथ सोने देता நாம் है. நித்திரை செய்யும் நம்மை தாங்குகிறார், हम जब सोते हैं तो संभालते நம்மை हैं, சுகமாய் தங்க பண்ணுகிறார். हमें ठीक से रखते हैं. நம்முடைய தேவன் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை, हमें संभालने वाला प्रभु ऊँगते नहीं सोते नहीं, நம்மை காக்கிறார். हमें संभालते हैं. நமது வலது பக்கத்தில் நமக்கு நிழலாய் எப்போதும் இருக்கிறார். हमारे दाहिने और में सदा हमारे छाव के समान रहते हैं. கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிறார். सारे बुराई से प्रभु हमें बचाते हैं. அவர் நம்முடைய ஆத்மாவை காக்கிறார். हमें हमारे आत्मा को बचाते हैं. அவர் நம்முடைய போக்கையும் வரத்தையும் எப்போதும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். हमारे जाने और हमारे आने में प्रभु सदैव உன் संभालते हैं. போக்கை வரத்தை இதுமத்தை கொண்டு எப்போதும் தேவனாகிய கர்த்தர் பாதுகாப்பார். तेरे जाने और आने में अब से लेकर प्रभु हमेशा நம்முடைய संभालेगा. தூதர்களை அனுப்பி अपने स्वर्गदूतों को நம்முடைய भेजेगा. பாதம் கல்லில் இடராதபடிக்கு हमारे पत्थर पर न लगे, நம்முடைய கரங்களில் ஏந்தி கொண்டு போகும்படியாக செய்கிறார். अपने हाथों में उठाकर लेकर चलते हैं. எந்த ஆபத்து வந்தாலும் நாம் மரித்து போய் விடாதபடிக்கு, कौन से भी परीक्षा आती है तो हम उसमें डर न जाए, அல்லது எதுவும் அதிகமான சேதங்கள் வராதபடிக்கு या तो उसमें ज्यादा नुकसान न हो அவருடைய जाए. கிருபை நம்மை தாங்குகிறது. அருமையானவர்களே, उसके अनुग्रह हमें संभालती है. அதான் ஆண்டவர் டோட்டலா சொல்லிவிட்டார். इसलिए प्रभु ने
कह दिया। ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். येसाया 41 10वां वचन। ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பாருங்க என்ன அருமையான தேவன். कितना अच्छा प्रभु, நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். अच्छे से समझ लेना है। நீ பயப்படாதே. तू मत डर। என்ன செய்யக்கூடாது? நம்ம வாழ்க்கையில முதல்ல நமக்கு என்னதான் வருது? पहले हमारे जिंदगी में हाँ? क्या आती है? பயம் தான் வருது. அதானே வரக்கூடாது. எது வரக்கூடாதுன்னு சொல்லுமோ அதுக்கு தான் முதல்ல பயப்படுறோம். जो नहीं आना चाहिए वही पहला आती है। இது என்ன ஆயிருமோ, ये क्या हो जाएगा, அது என்ன ஆயிருமோ, वो क्या हो जाएगा, எதுவும் ஆக போறது இல்ல. कुछ भी कुछ नहीं होने वाला। ஆண்டவர் இருக்கிறார், प्रभु है, அவர் சொல்லிவிட்டார். उसने कह दिया பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். मत डर क्योंकि मैं तेरे संग हूँ। நம்மளோட ஆண்டவர் எப்போதும் இருக்கணும். हमारे साथ प्रभु सदैव रहना அவர் है। எப்போதும் இருக்கணும் தான் சொல்லி இருக்கிறார். वो हमारे साथ रहना है। நாம தான் அவரை விட்டு விலகி இருக்கிறோம். हम ही उनसे दूर है। அவர் உண்மை உள்ளவர் அல்லவா? वो सच्चा है, அவர் சொன்னபடி செய்கிற தேவன். जैसा वो बोलता है वैसा करते நீ हैं। திகையாதே, तू मत घबराना, நான் உன் தேவன். मैं तेरा परमेश्वर, நான் உன்னை பலப்படுத்தி मैं तुझे दृढ़ करूंगा, உனக்கு சகாயம் பண்ணுவேன். तेरी सहायता என் करूंगा, நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். अपने धर्ममय दाहिना हाथ से तुझे நான் संभाला நீதி रहूंगा। உள்ள தேவன். मैं धर्ममय நான் परमेश्वर, சொன்னதுல ஒன்னையும் குறைக்கவே மாட்டேன். जो मैं कहा उसमें से कम नहीं करूंगा। சொன்னபடி செய்யக்கூடிய தேவன். हम जैसा कहा वो करूंगा। நீ தேவனில் அன்பு கூற வேண்டும். प्रभु से प्रेम करना அவருடைய है, கற்பனை கட்டளை கை கொள்ள வேண்டும். उसकी आज्ञाओं को पालन करना அவருடைய है, நியமங்களை கை கொள்ள வேண்டும். उसके नियमों का पालन करना அந்த है। பூமியில் உள்ள ஜனங்களை பார்க்க நாம தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனமாய் காணப்படுவோம். इस पृथ्वी के सारे लोगों के समान हम आशीषित लोग। அதே அதிகாரம் 16ஆம் வசனத்திலே उसी अध्याय 16 वचन நீயோ में, கர்த்தருக்குள் களி கூர்ந்து. और तू प्रभु में उछाल और खुशी के साथ। எப்போ கர்த்தருக்குள்ள களி கூறுவோம்? हम प्रभु में कब मगन होंगे, எப்போ பெரிய மகிழ்ச்சியா இருப்போம்? हम कब प्रभु में बड़ा आनंद நம்ம मनाएं, என்ன விரும்புறது கிடைத்த உடனே சந்தோஷமா இருக்கும். जो हम सोचा वो जब मिलता है तब। ஒரு நல்ல வேலை வேணும் கிடைச்சிட்டுனா ரொம்ப சந்தோஷம், மகிழ்ந்து களி கூறுகிறோம். एक अच्छा काम मिल गया तो बहुत आनंद उठाते ஒரு हैं। நல்ல வீடு நமக்கு வசிக்க வேணும் கிடைச்சிட்டுனா களி கூர்ந்து மகிழ்கிறோம். एक अच्छा घर मिल जाता है तो बहुत आनंद होता இப்படி है। ஒவ்வொரு காரியத்திலும் களி கூர்ந்து மகிழ்கிறோம். ऐसे हर एक बात में खुशी मनाते हैं। நீயோ கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்ந்து और प्रभु यहोवा में मगन होकर, இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே और इजराइल के पवित्र के बीच में மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். उसकी बड़ाई मारेगा करके लिखा हुआ है। தேவன் நம்மை தாங்குகிற தேவன். प्रभु हमें संभालने वाला प्रभु, அப்படியானால் நீங்கள் பயப்படாதிருங்கள் इसलिए तुम लोग मत डरो, என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ऐसा प्रभु कहते என் हैं। ஜனங்களே நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். ये लोगों मुझे आवाज दो। நீங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினதுதல் நமக்கு தாயின் வயிற்றில் தோன்ற நமக்கு தெரியுமா? हम जब माँ के पेट में थे तो हमें क्या पता, குழந்தை பிறந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு நம்ம இப்படி பிறந்திருக்கங்க தெரியும். और बच्चा होकर एक उम्र होने क्या तो हमें पता चलता है। உருவாகின அந்த நிமிஷத்திலிருந்து நம்முடைய ஆண்டவர் அவர் நம்ம ஏந்தி கொண்டே இருக்கிறாரா? जब हम सिर्फ उत्पत्ति हुए तभी से लेकर प्रभु संभाल நம்மை रहे हैं। தாங்கி கொண்டே இருக்கிறாரா? हमें वो संभालते रहते हैं, நான் இன்னும் ஏந்துவேன், और भी संभालेंगे, இன்னும் தாங்குவேன். और भी बचाएगा। உங்கள் நரை வயது மட்டும், तुम्हारे बाल पकने உங்களது तक, கடைசி வயது மட்டும் और तुम अंत तक நான் உங்களை ஏந்துவேன், मैं तुम्हें संभालूंगा, உங்களை சுமப்பேன், मैं तुम्हें बचाऊंगा, உங்களை ஆதரிப்பேன், तुम्हें जो आदर உங்களை करूंगा, ஆசீர்வதிப்பேன். तुम्हें आशीष இது करूंगा। கர்த்தருடைய வசனம். यही प्रभु का वचन। நாம் தேவனுடைய பிள்ளைகள், हम प्रभु के संतान, இதெல்லாம் தேவன் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ये सब कुछ प्रभु करने நீ सामर्थ्य है। உன்னுடைய தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனம். तुम तुम्हारे परमेश्वर के लिए पवित्र प्रजा, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல जैसा वो पवित्र है, நாம் எல்லோரும் நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தமாய் நடந்து கொள்ள வேண்டும். हम भी हमारे जिंदगी में पवित्र से चलना है। அப்ப நாம் விழுந்தாலும் தேவனாய கர்த்தர் நம்மை தாங்குவார். जब हम गिरेंगे तो भी प्रभु संभालेगा। வியாதிகளிலே கிடந்தாலும் அவர் நம்ம வியாதியிலிருந்து இன்னைக்கு நமக்கு பூர்ண சுகத்தை கட்டளையிடுவார். बीमार है तो बीमारी से चंगाई देंगे। எப்பேற்பட்ட சோதனை வரட்டும் தேவனாய கர்த்தர் அதை விடுவித்து நம்மை அவர் தாங்கி நம்மை பாதுகாத்து வெற்றியை தருவார். कैसे भी परीक्षा हो प्रभु उसमें से बचाएंगे। நாம் நித்திரையில் இருந்தாலும் சரி நாம் தேவனாய கர்த்தர் எந்த ஒரு காரியத்தில் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை நடத்துகிறார். हम जब सोते हैं तभी भी प्रभु हमें இப்படி संभालेगा। ஆசீர்வாதம் அப்படி கர்த்தருக்குள்ள களி கூர்ந்து மகிழ்வோம். ऐसे आशीर्वाद है, इसलिए प्रभु में आनंद है। கர்த்தருடைய வசனங்களை கை கொண்டு நடப்போம். प्रभु के वचनों को पालन करें। நமக்காக ஏராளமான ஆசீர்வாதத்தை எழுதி வைத்திருக்கிறார். हमारे लिए कई सारे आशीर्वाद के वचन को எல்லாம் लिख कर रखा है। கண்டிஷனோட தானே இருக்கும். सब जो है नियम के நீ अनुसार இப்படி होगा। நடந்து கொண்டால் உன்னை நான் இப்படி ஏராளமாய் ஆசீர்வதிப்பேன். ऐसा करेगा तो मैं ऐसा आशीष करूंगा। இதுதான் அங்கே எழுதப்பட்டுள்ளது. ऐसा ही वहां पर लिखा அப்ப हुआ நம்ம है। அந்த
அளவில் வரவில்லை என்றால் நம்ம அந்த அளவிலே ஆண்டவரிடத்தில் இல்லை என்று அர்த்தம். अगर हमें उतना मिला नहीं मतलब हम उतना प्रभु के साथ नहीं. ஆண்டவர் சொல்ல இருந்து விட்டால் அவர் எழுதின பிரகாரம் ஆசீர்வாதம் வந்துவிடும். अगर जैसा प्रभु ने कहा वैसे रहेंगे तो आशीर्वाद आ நம்ம जाएगी. ஜெபம் பண்ணி ஆண்டவர் தாரேன் கேட்கறதில்ல அல்ல. हम प्रार्थना करके प्रभु दो दो ऐसा मांगना नहीं. எழுதப்பட்டு சீல் பண்ணப்பட்டு விட்டது. और लिखकर छाप भी लगा दिया. இதன்படி நடந்து விட்டால் இதன்படி வந்துவிடும். ऐसा चलेंगे तो ऐसा आ जाएगा. இதன்படி நடக்காவிட்டால் இதன்படி இல்லாமல் போய்விடும். ऐसा नहीं करेंगे तो ऐसा नहीं मिलेगा. திட்டம் தெளிவான வேத வசனம். ये स्पष्ट प्रभु की वचन. இந்த காரியத்தில் கவனமாய் இருப்போம். इसमें सावधान से रहें. ஜெபம் பண்ணுகிறதா இருக்கட்டும். और प्रार्थना करने में ஆண்டவருக்கு நேரத்தை கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு நேரத்தை தருவார். प्रभु के लिए हम समय दे, प्रभु हमारे लिए समय दे. ஆண்டவருக்கு உழைத்தால் அதற்கான பலன் நமக்கு தருவார். प्रभु के लिए मेहनत करेंगे तो प्रभु हमारे என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. मेरा प्रजा कभी लज्जित नहीं என் होगा. ஜனங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. हमारे प्रजा के लोग के लज्जित नहीं होगा. நான் உன்னோட கூட இருக்கிறேன். मैं तेरे संग रहूंगा. நான் உன்னை விலக மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். तुझसे नहीं दूर रहूंगा और तुझे नहीं. ஹalleluya हालेलुया. அப்படிப்பட்ட தேவனை அறிந்திருக்கிறோம். वैसे प्रभु को हम அந்த जाने, வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். वचन को सुने, அதன்படி ஜீவிப்போம். वैसे ही चलेंगे. கர்த்தர் நம்மை எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதிப்பாராக. प्रभु हर बातों में हमें அவர் आशीर्वाद நம்மை देगा. வழி நடத்துவாராக. वो हमें चलाएंगे. அப்படியே தேவனுடைய ஜனங்கள் காணப்பட்டு वैसे प्रभु के लोग दिखाई दें. தேவாசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொண்டு प्रभु के आशीष को बहुत தேவனுக்குள்ளே களி கூர்ந்து மகிழ்வீர்களாக. प्रभु में आनंद और हर्षित से கர்த்தர் रहो. இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. प्रभु इस वचनों को आशीष करे. ஹalleluya हालेलुया. ஹalleluya हालेलुया. ஹalleluya हालेलुया.